சென்னையின் கொட்டும் மழையில் ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறான். உலகத்துக்கு அவன் வெறும் டெலிவரி பாய் தான். இந்த நந்தன் சாம்ராஜ்யத்தை ஆள போற தகுதி ஹேமந்த் கிட்ட மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காம எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்களே எப்படி டிசைட் பண்ணலாம்? சான்ஸா? அடி செருப்பால. பிச்சைக்கார புருஷனை வச்சுக்கிட்டு என்னோட 1500 கோடி சாம்ராஜ்யத்தை ஆள ஆசைப்படுறியா நீ? சரி, உனக்கு அவ்வளோ திமிரு இருந்தா இன்னும் 48 மணி நேரத்துல 100 கோடி எடுத்துட்டு வா. ஆனால் நனைந்து போன அந்த யூனிஃபார்முக்கு பின்னால் இந்த நகரத்தையே உலுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஏண்டா பரதேசி, நீ சாகிறதுக்கு ஏன் காஸ்ட்லி கார் தான் கிடைச்சதா? போய் ஏதாவது குப்பை லாரியில விழுந்து சாக வேண்டியது தானே. அந்த திமிர் பிடித்தவளின் வார்த்தைகள் விஸ்வாவின் காதுகளில் இடி முழக்கமாய் ஒலிக்கின்றன. இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்போ இந்த உலகமே தெரிஞ்சுக்கும் இந்த விஸ்வா யாருன்னு. அடுத்த நாள் எப்போதும் போல் தனது டெலிவரி வேலைக்கு செல்கிறான். அப்போது விஸ்வாவின் போன் ஒலிக்க பைக்கை ஓரமாக நிறுத்துகிறான். மொபைலை எடுத்து பார்க்க அதில் மனைவி நிலாவின் பெயரை கண்டதும் அவன் இதயம் ஒரு நொடி துள்ளி குதிக்கிறது. சொல்லுங்க பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட உனக்கு என்னடா தகுதி இருக்கு? இன்னும் 20 நிமிஷத்துல இங்க வரலனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விஸ்வாவிற்கு மனைவி நிலாவின் கோபம் அவன் வாழ்க்கையின் தினசரி சாபம். ஆனால் அந்த அதிகார குரலுக்கு பின்னால் இருக்கும் ஒரு மெல்லிய அக்கறையை அவன் மட்டுமே அறிவான். தென்னிந்திய கட்டுமான துறையின் சக்கரவர்த்தி நந்தனின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் தகுதியானவருக்கே என் சாம்ராஜ்யம் என்ற அவரது கடைசி உயில் என்று நந்தன் இல்லத்தை ஒரு போர்க்களமாய் மாற்றியிருக்கிறது. நந்தன் இல்லத்தின் பிரம்மாண்டத்திற்குள் நுழையும் விஸ்வாவிற்கு அங்கே காத்திருந்தது அவமானங்களின் அணிவகுப்பு. நிலாஷினியின் அத்தை மகன் ஹேமந்த் நந்தன் குரூப்ஸை அபகரிக்க துடிக்கும் ஓனாய் போல அங்கே வலம் வருகிறான். இந்த வீட்டு வாசல்ல வாட்ச்மேனா கூட நிக்க தகுதி இல்லாத பிச்சைக்காரன் இங்க எதுக்கு வந்தான்? என்ன நிலா, இந்த டெலிவரி பாய் தான் உன்னையும் உன் கம்பெனியையும் காப்பாற்ற போறானா? கூடியிருக்கும் தொழிலதிபர்களுக்கு முன்னால் விஸ்வாவை சிறுமைப்படுத்துவதே ஹேமந்தின் நோக்கம். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் பெரும் தொழிலதிபர் ஜெய்சங்கர் வர்மா தான் விஸ்வாவுக்கு கால் செய்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. வெல்கம் பேக் மேகன் சார். உங்களோட டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க டெலிவரி பாய் இல்ல, இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட பீஸ்ட். இனி எல்லாமே உங்க கையில. இனிமேல் பாப்பீங்க இந்த விஸ்வா யாருன்னு. இனி நான் தான் ராஜா, நான் வச்சதான் சட்டம். விஸ்வா என்ற அந்த சாதாரண மனிதன் மறைந்து மேகன் என்ற பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் தலைவன் அங்கே உயிர்த்தெழுகிறான். தன் மனைவியின் கௌரவத்தை காப்பாற்றவும் ஹேமந்தின் கொட்டத்தை அடக்கவும் மேகன் தனது ஆட்டத்தை தொடங்குகிறான். அதன் முதல் படி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் மேலாளர் அசோக் வர்தனை சந்திப்பது. உட்காருங்க. ஜெய்சங்கர் சார் ஒய்ஃபோட கம்பெனி விஷயமா உங்களை மீட் பண்ண சொன்னாரு. சொன்னாரு. ஆனா பொண்டாட்டி காசுல உட்காந்து சாப்பிட்றவனை நம்பி 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணுமா? பிச்சைக்கார நாய்க்கெல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. கிளம்பு. அசோக், இதுவரைக்கும் நீ என்ன டெலிவரி பாயா தான் பார்த்த. இனிமேல் இந்த உலகத்துக்கு பிசினஸ் டெலிவரி பண்றவனா என்ன நீ பாப்ப. உன் கம்பெனி வாசல்ல உன் கதி என்னன்னு போய் பாரு. அதுதான்டா இந்த விஸ்வாவோட விஸ்வரூபம். விஸ்வாவின் கண்கள் தரும் அந்த எச்சரிக்கை அசோக்கின் பிசினஸ் சாம்ராஜ்யம் சரிவதற்கான ஆரம்பம் என்பதை உணர்த்துகிறது. பத்தே நிமிடத்தில் 250 கோடி கொடுத்து அந்த நிறுவனத்தையே விலைக்கு வாங்கி அசோக் வர்தனை தன் காலடியில் மண்டியிட வைக்கிறான் மேகன். அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த அசோக் இப்போது ஒரு எறும்பை போல நடுங்கி நிற்கிறான். நந்தன் இல்லத்தின் கடிகார முட்கள் மரண அமைதியோடு நகர்கின்றன. 48 மணி நேர கெடு இன்றுடன் முடிகிறது. 100 கோடி வருமா, இல்லை நந்தன் சாம்ராஜ்யம் அந்த ஓனாய் ஹேமந்தின் கைகளுக்கு தாரை வார்க்கப்படுமா? அங்கிருந்த ஒவ்வொரு இதய துடிப்பும் ஒருவித நடுக்கத்தோடு காத்திருந்தது. பாட்டியின் முகத்தில் குரூரமான வெற்றி சிரிப்பு. அப்போது அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு ஒரு பிரம்மாண்டமான கார் வந்து நிற்கிறது. நேற்றிருந்த டெலிவரி யூனிஃபார்ம் மறைந்து ஒரு ராயல் லுக்கில் ராஜநடையோடு உள்ளே நுழைகிறான். அவன் வெறும் விஸ்வா இல்லை, உலகமே வியந்து பார்க்கும் பிசினஸ் மேக்னட் மேகன். என்ன ஹேமந்த், 100 கோடியை எவங்கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு வந்த? இங்க பாத்தியா, 1500 கோடி.
சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் என் பொண்டாட்டி பேர்ல. மேகன், இந்த சவால் பணத்துக்காக அல்ல, அதிகாரத்துக்காக அல்ல. இது என் மனைவிக்காக. ராமன் செய்த போர் சீதைக்காக, மேகன் செய்யற இந்த போர் நிலாஷினி யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட. இவன் விஸ்வாவா இல்லை மேகனா? எது உண்மை? ஏய், உனக்கு சாவணும்னு ஆசை இருந்தா டிரைனேஜ் லாரியில அடிபட்டு சாவு. ஆஃப்டர் ஆல் ஒரு டெலிவரி பாய் என் காஸ்ட்லி கார்ல இடிக்க வந்தியா ராஸ்கல் என்று ஆடி காரின் பின் சீட்டில் இருந்தபடி கத்திய அந்த காரின் ஓனர் அடுத்த நிமிடம் சிட்டாக பறந்திருந்தாள். தன் பைக்கை இடித்து கீழே தள்ளிவிட்டது மட்டுமில்லாமல் டிரைனேஜ் லாரியில் விழுந்து சாவச் சொன்ன அந்த திமிர் பிடித்தவள் சென்ற திசையை பல்லை கடித்தபடி பார்த்தான் விஸ்வா. இப்போது அவனால் இதை மட்டும்தான் செய்ய முடிந்தது. அந்த கார் இடித்து கீழே விழும்போது மழை பெய்த தேங்கிய நீரில் விழுந்து விட்டான். அதனால் அவன் போட்டிருந்த டிஷர்ட் மற்றும் அவனின் பைக்கிலும் சகதிப்பட்டிருந்தது. தன்னிடமிருந்த வாட்டர் பாட்டில் தண்ணீரால் எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருந்த போது விஸ்வாவின் போன் அடித்தது. போன் ஸ்கிரீனில் காட்டிய பெயரை பார்த்தவுடன் புன்னகைத்தான் விஸ்வா. ஏ பொண்டாட்டி, என்ன காலெல்லாம் பண்றீங்க? ஆச்சரியமா இருக்கு என்று கேட்டான். என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க என்று விஸ்வாவின் அன்பான குரலுக்கு சற்றும் பொருந்தாமல் இருந்தது அவன் மனைவியின் குரல். பின் ஒரு நிமிடம் கழித்து, நீ மட்டும் இன்னும் 20 நிமிஷத்துல என் தாத்தா வீட்டுக்கு வரல, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று எரிச்சலோடு சொன்னவள் போனை வைத்து விட்டாள். தன் போனை பார்த்தவன், இப்போ எதுக்கு இவ இவ்ளோ கோவமா இருக்கா? அதோட இந்த நேரத்துல எதுக்கு தாத்தா வீட்டுக்கு என்று யோசித்தவனுக்கு இன்று தன் மனைவியினுடைய தாத்தாவின் இறந்த நாள் என்பது நினைவுக்கு வந்தது. போச்சு, இன்னைக்கு செத்த என்று கோபமாக தன் பின்னந்தலையில் அடித்துக் கொண்டவன் வேகமாக தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சென்றான். நந்தன் இல்லம் என்று பெரிதாக எழுதியிருந்த பங்களாவிற்குள் சென்றான். குரோதத்துடன் பதிந்திருந்தது. உன்னோட தண்டச்சோறு புருஷன் இங்க என்ன பண்றான்? இந்த வீட்டோட வாட்ச்மேனா கூட நிக்க தகுதி இல்லாத அந்த நாய் இப்போ மருமகங்கிற பேரோட திரியறான். பிச்சைக்கார பைய. எவ்வளோ பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு பாட்டி இவனை இப்படி பார்த்துட்டு கத்த போறாங்க என்று தன் பின்னால் இருந்து கேட்ட வார்த்தைகளை வைத்தே இது ஹேமந்த் தான் என்று புரிந்து கொண்டாள் நிலாஷினி. உடனே இவளின் முகத்தில் ஒரு சிடுசிடுப்பு வந்தது. ஹேமந்த் நிலாஷினியின் பெரியப்பா மகன். நிலாவை விட 5 வயது பெரியவன். இவனுக்கு பணம்தான் உலகம். பகட்டான வாழ்க்கைக்காக எந்த எல்லைக்கும் செல்வான். ஹேமந்தை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கும் ஏழைகள் எல்லாம் வாழத் தகுதியற்றவர்கள். ஹேமந்தும் நிலாஷினியும் ஒரே வீட்டைச் சேர்ந்த பேரன் பேத்திகளாக இருந்தாலும் இவர்கள் தாத்தா உருவாக்கிய அந்த சாம்ராஜ்யத்தை அடுத்து யார் ஆளப் போகிறார்கள் என்ற விஷயத்தில் இருவருக்கும் இடையே பயங்கர போட்டி. இன்று இவர்கள் தாத்தாவின் நினைவு நாள் மட்டும் இல்லை, அதோடு இவர்கள் தாத்தா சேர்த்து வைத்த சொத்தையும் பிசினஸையும் யார் அடுத்து கவனித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்று தேர்ந்தெடுப்பதற்காகவும் தான் பிசினஸ் வேர்ல்டைச் சேர்ந்த அனைத்து பெரிய தலைகளும் அங்கே கூடியிருந்தனர். இதனால்தான் அவளை முடிந்தவரை எல்லோரின் முன்பும் அசிங்கப்படுத்தி தனக்கு கீழே தட்டி வைக்க நினைத்தான் ஹேமந்த். அதை புரிந்து கொண்ட நிலாஷினி தன் கணவனை பற்றி ஹேமந்த் கூறிய வார்த்தைகளை கேட்டு கோபம் கொண்டு, ஹேமந்த், நான் பல தடவை சொல்லிட்டேன்,
என் விஷயத்துல நீ தலையிடாத, அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது என்று சொன்னாள். அவளின் மிரட்டலை துச்சமாக நினைத்து ஹேமந்த் ஏதோ சொல்ல நினைத்த போது நிலாஷினியிடம் வந்து சேர்ந்திருந்தான் விஸ்வா. அவனின் கோலத்தை பார்த்த நிலாஷினி சற்று அதிர்ந்து போக ஹேமந்த் முகம் சுளித்தபடி நின்றான். அப்போது அங்கிருந்த சிலர் விஸ்வா வந்து நின்ற கோலத்தை பார்த்து வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பித்தனர். ஹே, இவன் தானே அந்த டெலிவரி பாய் மருமகன்? இந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? உலகத்துல வேற பையனே இல்லைன்னு இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா பாருங்க. மூளையே இல்லை இவளுக்கு. ஆனாலும் இவ்ளோ காசை வச்சுட்டு தான் வீட்டோட மருமகனை இப்படி டெலிவரி பாயாவே வச்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும் என்று வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தவர்களில் சிலர் விஸ்வா வந்து நின்ற கோலத்தை பார்த்து வாய்விட்டே பேசிக் கொண்டனர். இதையெல்லாம் கேட்ட நிலாஷினிக்கு முகம் கருத்து போனது. சிறிது நேரம் முன்பு ஹேமந்த் பேசிய வார்த்தைகளை தாங்கிக் கொண்டு நின்றவளுக்கு இந்த வார்த்தைகள் மனதை கிழிக்கவே செய்தது. தான் இப்படி ஒரு பேசு பொருளாக மாறியது நிலாஷினிக்கு வெறுப்பை கொடுத்தது. எல்லாவற்றிற்கும் காரணம் தன் முன்னால் நிற்கும் இவன்தான் என்ற கோபம் வரவும் விஸ்வாவை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன் இப்படி வந்து நிக்கிற? இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள். இன்னைக்காவது என்ன நிம்மதியா இருக்க விடலாம்ல? இந்த டெலிவரி பாய் யூனிஃபார்மை கழட்டிட்டு வேற ஷர்ட் போட்டுட்டு வர்றதுக்கு என்ன? சேரும் சகுதியுமா வந்து நின்னு எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் வாங்கணுமா என்று கேட்டவள் அப்போதுதான் அவனின் காலில் இருந்த காயத்தை பார்த்து அதிர்ந்தாள். ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க? எங்க போய் விழுந்து வாருன? உனக்கு கவனமாவே இருக்க தெரியாதா என்று சிறிது நேரத்திற்கு முன் விஸ்வாவை திட்டிக் கொண்டிருந்த நிலாஷினியின் குரலில் இப்போது அவனுக்கான அக்கறை மட்டுமே இருந்தது. இவள் சொன்ன பிறகுதான் விஸ்வா தன் கால் முட்டியை கவனித்தான். கீழே விழுந்ததில் பேண்ட் கிழிந்து அவன் காலில் பட்டிருந்த அடி இரத்தத்துடன் தெளிவாக தெரிந்தது. தலையை அழுந்த கோதியவன் பதட்டத்துடன் பேசிய நிலாஷினியின் கையை பிடித்து, சாரிங்க, வேணும்னே இப்படி வரல, சின்ன ஆக்சிடென்ட். நீங்க ஃபோன் பண்ணி சீக்கிரம் வான்னு சொன்ன உடனேயே யோசிக்காம வந்துட்டேன். காயம் ஒன்றும் பெருசில்ல, அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க என்று சொல்லிக்கொண்டே அவளின் கண்ணில் துளிர்விட்ட கண்ணீரை துடைத்து விட்டான். இப்போது வரை இவர்களை ஒரு முக சுளிப்புடன் பார்த்து கொண்டிருந்த ஹேமந்த் விஸ்வா உள்ளே செல்லலாம் என்று கூறியவுடன், என்னது, உள்ள வர போறியா? ஏன் இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தினது போதாதா? அத்தனை பிசினஸ் மேன் இருக்கிற இடத்துல இந்த பிச்சைக்காரன் வந்து நின்னு குடும்ப மானத்தை இன்னும் கெடுத்துக்கிட்டு என்று அவன் முடிப்பதற்குள் நிலாஷினி ஒரு விரல் நீட்டி எச்சரித்தாள். இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. விஸ்வா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவர் இப்போ இந்த வீட்டோட மருமகன். நீ அவருக்கான மரியாதையை கொடுத்தே தீரணும் என்று இவள் பேசிக்கொண்டு போக அங்கிருந்தவர்கள் எல்லோரும் தங்களையே பார்ப்பதை விஸ்வா உணர்ந்து கொண்டான். உடனே நிலாஷினியை தன் பக்கமாக திருப்பி, ஏங்க, பிரச்சனை வேண்டாம், விடுங்க. இப்போ என்ன, நான் உள்ள வரக்கூடாது அவ்வளவுதானே? நான் வரல, விடுங்க. இன்னைக்கு உங்க தாத்தாவோட நினைவு நாள், நாம இப்படி சண்டை போட்டுக்க வேண்டாம், நீங்க உள்ள போயிட்டு வாங்க என்று சொன்னான் விஸ்வா. இதை கேட்ட ஹேமந்த், பாரு, அந்த நாய்க்கே அவனோட இடம் என்னன்னு தெரியுது. பாட்டி நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் தான் வர சொன்னாங்க. இவனை மாதிரி அன்னக்காவடி எல்லாம் இல்ல. இங்க பாருடா, நீ என்னைக்கும் அந்த போர்டுல சொல்ற மாதிரி தான் வீட்டுக்கு வெளியே நிக்கணும் என்று சொன்னான். அவன் காட்டிய இடத்தை திரும்பி பார்த்தான். விஸ்வா, அவுட்சைடர்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுட் டு என்டர் என்று ஒரு போர்டில் பெரியதாக எழுதப்பட்டிருந்தது. விஸ்வா தன் கோபத்தை அடக்க கைகளை இறுக்கிக் கொண்டு நின்றிருந்தான். அப்போது நிலாஷினி, ஹேமந்த் என்று கோபத்துடன் ஏதோ சொல்ல முயலவும் வேண்டாம் என்பது போல சைகை செய்தவன், நீங்க போங்க, டைம் ஆகுது, நான் ஷர்ட் மாத்திட்டு ஒரு கால் பண்ண வேண்டியது இருக்கு என்று உறுதியாக சொன்னான் விஸ்வா. அதற்கு மேல் விவாதம் செய்ய நினைக்காமல் முன்னே நடக்க ஆரம்பித்தாள் நிலாஷினி. பின் ஒருமுறை திரும்பி இவனை பார்த்தாள். அவன் சிரித்த முகத்துடன் தான் இருந்தான். அதுவே அவளின் மனதில் ஒரு வலியை உண்டு பண்ணியது. இவர்களுக்கு கல்யாணமாகிய இந்த 1 வருடத்தில் இந்த வீட்டினர் அவனை பேசாத வார்த்தைகள் இல்லை. ஆனால் எதையும் பெரிதுபடுத்தாமல் ஒரு புன்னகையுடன் கடந்து சென்று விடுவான். அதுவே விஸ்வாவின் மேல் நிலாஷினிக்கு ஒரு இரக்கத்தை உண்டு பண்ணியது. ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டவள் வேகமாக முன்னே நடக்க ஆரம்பித்தாள். இப்போது விஸ்வாவின் முன்னால் நின்ற ஹேமந்த், பரவாயில்ல, உனக்கு கூட அறிவு இருக்கு போலையே என்று அவனின் கன்னத்தில் தட்டியவன், சை, அழுக்கு என்று கையை விலக்கிக் கொண்டு உள்ளே சென்று விட்டான்.
போகும் அவனை தீர்க்கமாக பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வா. அதோடு அவனின் உதடு வளைந்து ஒரு ஏளன புன்னகையை வெளியிட்டது. இவ்வளவு நாள் மற்றவர்களுக்கு ஒரு அணைந்து போன தீக்குச்சியாய் தெரிந்த இந்த விஸ்வா உண்மையில் ஒரு எரிமலை போன்றவன் என்பதை யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த உலகத்தோட கிங்கே நான் தாண்டா. நான் ஆட்டி வைக்கிற மாதிரி தான் நீங்க எல்லாரும் ஆடிட்டு இருக்கீங்க. இது தெரியாம பேசிட்டு போறான் டுபாக்கூர் என்று சொன்னவனின் மேனரிசம் முழுதாக மாறியிருந்தது. இவ்வளவு நேரம் முகத்தில் இருந்த அந்த சாந்தமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்க குரலும் கூட முறுக்கேறி இருந்தது. தன் போனை எடுத்து அதில் சில நம்பர்களை அழுத்த ஆரம்பித்தான். கால்கள் தானாக ஒரு தனி இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. எதிர்பக்கத்தில் காலை அட்டன் செய்தவுடன் 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படின்னா எனக்கு வச்ச டெஸ்ட் இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும் இல்லையா என்று கேட்டான். எஸ் சார், நீங்க உங்களுக்கு வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. உங்களோட ட்ரூ ஐடென்டிட்டிய இந்த உலகத்துக்கு ரிவீல் பண்ற நேரம் வந்துருச்சு. இனிமே எல்லாமே உங்க ராஜ்யம் தான் சார் என்று எதிர்பக்கத்திலிருந்து ஒரு மரியாதையான குரல் கேட்டது. ஒரு கர்வ புன்னகை சிந்தியவன் ஆல் ரைட் என்ற ஒற்றை வார்த்தையுடன் போனை வைத்து விட்டான். பின் தன் இன்னொரு நம்பருக்கு கால் செய்தபடி தன் பைக்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அரை மணி நேரம் கழித்து நிலாஷினியின் தாத்தா நந்தனின் நினைவு நாள் பூஜை நல்லபடியாக முடிந்தது. இப்போது அந்த வீட்டின் நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கும் நந்தனின் மனைவியான பிரபாவதி தன் வீட்டில் கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து பேச ஆரம்பித்தார். பாதாளத்துக்குள்ள மூழ்க போது இருந்த இடம் தெரியாம போக கூட வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற இந்த மாசக்கணக்கு திடீர்னு கொஞ்ச நாளா கூட மாறலாம், சொல்ல முடியாது என்று சொன்னவுடன் அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் அதிர்ச்சி நிலவிய. தன்னால இந்த காரியத்தை திறம்பட செய்ய முடியும்னு சொல்ற என்னோட குடும்ப வாரிசுகள் முன்னாடி வரலாம் என்று பிரபாவதி சொல்ல யோசிக்காமல் முன்னே வந்து நின்றனர் ஹேமந்தும் நிலாஷினியும். மற்ற குடும்ப வாரிசுகள் எல்லாம் பின்தங்கிக் கொண்டனர். இவ்வளவு விஷயம் தெரிந்த பிறகும்
தன்னோடு போட்டி போட தயாராக இருக்கும் நிலாஷினியை பார்த்து பல்லை கடித்தான் ஹேமந்த். பின் எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னே சென்றவன், பாட்டி, நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசான நான் நம்ம நந்தன் குரூப்ஸை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் சொன்னதை செய்வேன். இதோட முதல் ஸ்டெப்பா 2 நாள்ல 100 crores ரெடி பண்ணி காட்டுறேன். எஸ்கே என்டர்பிரைசஸோட ஓனர் பையன் சித்விக் என்னோட ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்க போறேன். கண்டிப்பா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் பாட்டி. சீக்கிரம் நாம மறுபடியும் கொடி கட்டி பறப்போம், என்ன நம்புங்க என்று நம்பிக்கையுடன் உறுதியாகச் சொன்னான் ஹேமந்த். பிரபாவதி அவனை மெச்சும் பார்வை பார்த்துவிட்டு நிலாஷினியை ஒரு ஏளன பார்வை பார்த்தார். நிலாஷினிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இவ்வளோ பணத்தை நான் எப்படி கம்பெனியை முன்னேற்றுறதுக்காக என்னால் கடினமாக உழைக்க முடியும்? ஆனால் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? பாட்டி நான் இதை சொன்னால் நம்புவாங்களா? இல்லை, நான் என் நம்பிக்கையை விடக்கூடாது, போராடணும். என்னால் முடியும். என் அப்பா மேலேயும் குடும்பத்து மேலேயும் இவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு போகணும்னா இது ஒண்ணுதான் வழி என்று நினைத்தவள் பேச ஆரம்பித்தாள். பாட்டி, நம்ம கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ண சொல்ற அளவுக்கு எனக்கு யாரையும் இப்ப தெரியல. ஆனா என்னால கண்டிப்பா நம்ம கம்பெனிய இந்த சூழ்நிலையில இருந்து மீட்டெடுக்க முடியும், என்ன நம்புங்க. நான் எப்படியாவது நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்பிக்கையானவங்களை கண்டுபிடிப்பேன் என்று நிலாஷினி பேசி முடிப்பதற்குள், எப்போ கம்பெனி மொத்தமும் திவாலான பிறகா என்று நக்கலாக கேட்டான் ஹேமந்த். இவனின் வார்த்தைகளை கேட்டு இவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த சிலரே வாய்விட்டு சிரித்து விட்டனர். அப்போது பிரபாவதி ஒரு பார்வை பார்க்க அந்த சத்தம் அப்படியே அடங்கி போனது. இப்போது பிரபாவதி நிலாஷினியை கூர்மையாக பார்த்துவிட்டு, இங்க பாரு, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். எல்லாத்தையும் மெதுவா பண்ணிக்கலாம், பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லை. எந்த நேரத்திலையும் எது வேணா நடக்கலாம். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நீ இதுக்கு மேல இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சு அவங்க பணத்தை கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதனால நீ இதுல இருந்து விலகிக்கோ. ஹேமந்த் தான் இப்போ எல்லா ஏற்பாட்டோட ரெடியா இருக்கான். அதனால என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்துக்கு நடுவே சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது நடுத்தர வயதைச் சேர்ந்த ஒருவர் தன் காஸ்ட்லி காரிலிருந்து இறங்கி தன் பாடிகார்ட்ஸுடன் நந்தன் இல்லத்திற்குள் நுழைந்தார். அவரை அங்கு எதிர்பார்க்காத எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவர் வேறு யாரும் இல்லை, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஜெய்சங்கர் வர்மா தான். நார்த் இந்தியாவில் இவர் பெரிய தலைக்கட்டு. அவர் நந்தனின் நினைவு நாளிற்காக எல்லா பிசினஸ்மேன்களைப் போல இங்கு வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கும் அவரோடு ரொம்பவே சகஜமாக பேசிக்கொண்டு வரும் விஸ்வாவிற்கும் என்ன சம்பந்தம் என்றுதான் எல்லோருக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. விஸ்வாவிடம் இன்முகத்துடன் பேசிக்கொண்டு வந்த ஜெய்சங்கர் வர்மா யாருக்கும் கேட்காத வண்ணம், ஒரு நிமிஷம் மேகன் சார் என்று சொல்லிவிட்டு முன்னே சென்றார். பல மாதங்கள் கழித்து தன் பெயரை கேட்டதும் விஸ்வாவிற்கு உடல் முழுக்க ஜுவ்வென்று இருந்தது. அதை வெளியே காட்டாமல் அப்பாவி போல நின்றான். விஸ்வாவிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு முன்னே சென்றார் ஜெய்சங்கர் வர்மா. அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்த நந்தனின் போட்டோவிற்கு மலர் தூவி வணங்கியவர் பிரபாவதியிடம் ஓரிரு வார்த்தை பேசினார். பின் விஸ்வாவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த நிலாஷினியிடம் வந்தார் ஜெய்சங்கர் வர்மா. அவர் இவளை நோக்கி வருவதை பார்த்தே எல்லோரும் வாயை பிளந்து விட்டனர். ஹாய்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் டைமுக்கு வர முடியல. இப்போவும் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிக்கணும், டைம் ஆயிடுச்சு. பட் போற வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் என்று அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டு போகவும் நிலாஷினி திருவென்று பார்த்து கொண்டிருந்தாள். நிலாஷினி இவரை இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள். ஆனால் அவர் என்னவோ பல நாள் தெரிந்தது போல ரொம்பவே சகஜமாக பேசவும் இவளுக்கு குழப்பமாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட ஜெய்சங்கர், என் பையனும் உன்னோட ஹஸ்பண்டும் ஃப்ரெண்ட்ஸ்மா. அவன் எப்பவும் உன்னை பத்தியும் உன் தாத்தாவை பத்தியும் நிறைய பேசுவான். கவலைப்படாத, உன் தாத்தா உன் கூட எப்பவும் இருப்பாரு. இன்னைக்கு நந்தா குரூப்ஸோட அடுத்த சக்சஸரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது நீயா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கிஃப்டை நீ கண்டிப்பா ஏத்துக்கணுமா என்று அவள் கையில் ஒரு கிஃப்டை கொடுத்துவிட்டு வந்த வேகத்திலேயே விஸ்வாவோடு வெளியே சென்று விட்டார். நிலாஷினிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை என்றால் அங்கிருந்தவர்களுக்கு அதிர்ச்சி தாங்கவில்லை. இவ்வளவு நேரம் இருவரும் அப்படி என்ன பேசியிருப்பார்கள் என்று தலையை பிய்த்து கொண்டனர். பாட்டியின் கவனம்
நிலாஷினியின் மீது திரும்பியதை பார்த்த ஹேமந்த் கோபத்தோடு அவளிடம் பேச ஆரம்பித்தான். என்ன நிலாஷினி, செம்மையா நடிக்கிற போல. நார்த் இந்தியால பெரிய ஆளான ஜெய்சங்கர் வர்மாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரையுமே தெரியாத மாதிரி பேசுன. இவ்ளோ அவசரத்துலயும் உன்கிட்ட 5 நிமிஷமா நின்னு பேசிட்டு போறாரு. அவருக்கு நீ கேக்குற பணம்லாம் ஒரு பணமே இல்ல. நீ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே என்று சொன்னான். நிலாஷினி புரியாமல் பிரபாவதியை பார்த்தாள். அவரின் முகத்தில் ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதே நம்பிக்கையுடன் நிலாஷினியை பார்த்தார். இவ்வளவு நேரம் நிலாஷினியை துளி கூட மதிக்காத அங்கிருந்தவர்கள் கூட இப்போது அவளை ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்தனர். ஆனால் அவளுக்கு மட்டும்தானே தெரியும் அந்த நம்பிக்கை 2 நிமிடத்தில் உடைய போகிறது என்று. அப்போது மீண்டும் ஹேமந்தே தொடர்ந்தான். நான் ஒன்னு சொல்லட்டா நிலாஷினி, நீ கண்டிப்பா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்ட. ஏன்னா நம்ம குடும்பம் முன்னேறது உனக்கு சுத்தமா பிடிக்கல என்று சொன்னான். அப்போது சரியாக விஸ்வா அங்கு வந்து நிலாஷினியின் பின்னால் சென்று நின்றான். அதை கவனிக்காதவள் போல நின்ற நிலாஷினி ஹேமந்தை பைத்தியமா என்பது போல பார்த்து, என்ன வளர்ற என்று கேட்டாள். விஸ்வாவை பார்த்து முறைத்த ஹேமந்த் நிலாஷினியிடம் பேசினான். நானா வளர்றேன்? நான் கரெக்டா தான் பேசுறேன். உன்னோட அப்பாவையும் உன்னையும் பாட்டி மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு உனக்கு அவங்க மேல கோபம். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அவங்கள நீ பழிவாங்க நினைக்கிற என்று மாபெரும் பழியை தூக்கி நிலாஷினியின் மீது போட்டான். அதில் அவள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் நின்றாள். உடனே பிரபாவதியிடம், பாட்டி, ஹேமந்த் சொல்றத நம்பாதீங்க. அவ வேணும்னே இப்படியெல்லாம் பண்றான். அவனுக்கு நான் நந்தன் குரூப்ஸோட பொறுப்பை ஏத்துக்க கூடாது. அதான் இப்படியெல்லாம் ட்ரிகர் பண்ணி விடுறான். எனக்கு சத்தியமா அந்த ஜெய்சங்கர் வர்மாவை தெரியாது. சொல்ல போனா இப்போதான் அவரை முதல் தடவை நான் பாக்குறேன். விஸ்வாவுக்கு தான் அவரை தெரியும் என்று சொன்னாள். எல்லோரும் ஒரு நிமிஷம் விஸ்வாவை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு பின்னர் சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். அதை முதலில் தொடங்கிவிட்டதே ஹேமந்த் தான். பின் சிரித்து முடித்தவன், என்னடி காமெடி பண்றியா? இந்த அன்னக்காவடி டெலிவரி பாய்க்கு பல கோடியில புரள்ற பிசினஸ் மேன தெரியும். காதுல எவனாவது பூ வச்சுக்கிட்டு சுத்துவான். அவன் கிட்ட போய் உன்னோட கதைய சொல்லு. ஜெய்சங்கர் நம்ம பாட்டி கிட்டயே 2 நிமிஷம் கூட பேசல. ஆனா உன்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாரு. நீ என்னடான்னா அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்ற என்று சொன்னான். பாட்டியின் முகத்தில் இப்போது யோசனை ரேகைகள் படர்வதை பார்த்த ஹேமந்துக்கு மனம் துள்ளியது. அதனால் மேற்கொண்டு பேச ஆரம்பித்தான். நான் முதல்ல சொன்னதுதான், உனக்கு இந்த குடும்பம் முன்னேறது பிடிக்கல, உதவி பண்ண முடியாதுன்னு டைரக்டா சொல்றதுக்கு பதிலா யாரையும் தெரியாதுன்னு சொல்லி மழுப்பிட்டு சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகி நாங்களும் உன்னோட பிச்சைக்கார புருஷன் மாதிரி தெரு தெருவா அலையணும்னு நினைக்கிற. அப்புறம் நீ ஏதோ பெரிய இவ மாதிரி எங்க எல்லாரையும் காப்பாத்தி நீ இல்லனா நாங்க இல்லன்னு செருப்பால அடிச்ச மாதிரி புரிய வைக்க நினைக்கிற. அதானே உன் புருஷன் தானே உனக்கு இந்த மாதிரியான பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தது. இத பார், ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ இல்லைன்னாலும் கூட என்னால சொத்தை எல்லாம் மீட்டெடுக்க முடியும் என்று வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டு போன ஹேமந்தின் மீது விஸ்வாவிற்கு கட்டுக்கடங்காத கோபம்தான் வந்தது. அவன் பல்லை கடித்தபடி ஹேமந்தை பார்த்து கொண்டு இருக்க நிலாஷினியின் என்ற சத்தம் அந்த ஹால் முழுக்க எதிரொலித்தது. சிவப்பேறிய கண்களுடன் மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்தாள் நிலா. இத்தனை பேருக்கு முன்பு ஹேமந்த் தன் குடும்பத்தை இவ்வளவு இழிவாக பேசியது நிலாஷினிக்கு ரொம்பவே அவமானமாக இருந்தது. தீயிலிட்ட புழு போல உள்ளுக்குள் துடித்துக் கொண்டிருந்தாள். அழுகை வருவது போல இருந்தது. அவள் கைகள் நடுங்குவதை பார்த்த விஸ்வா அவளின் கையை பிடித்து சிறிதாக அழுத்தம் கொடுத்தான். அதில் நிலாஷினிக்கு மனதில் ஒரு தைரியம் பிறந்துவிட ஒரு உறுதியோடு பேச ஆரம்பித்தாள். பேராசை புடிச்ச பணப்பேய் நீதான். உனக்கு சொத்து மொத்தமும் கிடைக்கணும், எனக்கு ஒரு பைசா கூட கிடைச்சிடக்கூடாது. அதான் என் மேல வீண் பழி போட்டு பாட்டி முன்னாடி என்ன கெட்டவளா காட்ட நினைக்கிற என்று கோபக்குரலில் கத்தினாள் நிலாஷினி. தான் நினைத்தது நடந்துவிட்ட சந்தோஷத்தில் உள்ளுக்குள் சிரித்த ஹேமந்த், என்னது, நான் சொத்து மொத்தத்தையும் சொந்தமாக்கிக்க நினைக்கிறேனா? அது சரி, நீ உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாத்தையும் முதல்ல மீட்டெடுக்கணும். அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். உன்னால முடிஞ்சா நீயும் போராடு. நான் சொன்ன அதே 2 நாள்ல என்னை விட அதிகமா பணத்தை கொண்டு வா. அப்படி உன்னால கொண்டு வர முடியலன்னு வை,
உன்னோட குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விலகி போயிடணும். பெட்டுக்கு நீ ரெடியா என்று எகத்தாளமாக கேட்டான். சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் நிலாஷினி என்ன சொல்ல போகிறாள் என்று அவளோடு பார்த்தனர். நிலாஷினிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. வேகமாக யோசிக்க ஆரம்பித்தாள். நான் மட்டும் இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணிட்டா பாட்டி முன்னாடி எங்க குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும். அதோட பிசினஸையும் என்னால நல்லா பார்த்துக்க முடியும்னு பாட்டிக்கு ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனா எனக்கு தான் அந்த ஜெய்சங்கரை தெரியவே தெரியாதே. விஸ்வா மூலமா ஹெல்ப் கேட்டா ஜெய்சங்கர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா என்று தன்னுள் கேள்வி கேட்டவள் தன் அருகில் நின்ற தன் கணவனான விஸ்வாவை பார்த்தாள். அவளின் கையை பிடித்த விஸ்வா, என்ன நம்புங்க பொண்டாட்டி, நான் உங்க கூட இருப்பேன். நம்மளால இந்த பெட்ல ஜெயிக்க முடியும் என்று சொன்னான். அவனின் இந்த தன்னம்பிக்கையான பேச்சு நிலாவுக்கு ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. இவ்ளோ பெரிய பணத்தை 2 நாள்ல ரெடி பண்ண முடியும்னு இவன் எந்த நம்பிக்கையில சொல்றான்? இவனோட நடவடிக்கையெல்லாம் ஏன் வித்தியாசமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று யோசித்தாள். அவளுக்கு ஏனோ ஜெய்சங்கர் வர்மா இங்கு வந்ததிலிருந்து விஸ்வா புதிதாக தெரிந்தான். அவளால் என்னவென்று சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பதாக உறுதியாக நம்பினாள். சிறு யோசனைக்கு பிறகு நான் இந்த பெட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று தீர்க்கமாக கூறினாள் நிலாஷினி. அனைத்தும் முடிந்து நந்த நிலத்திலிருந்து காரில் வந்து கொண்டிருந்த நிலாஷினி ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள். அடிக்கடி அவளின் கண் தனக்கு பக்கத்தில் இருந்த விஸ்வாவின் மேல் பட்டு பட்டு மீண்டது. அதை உணர்ந்தாலும் தெரியாதது போல காரில் ஓடிக்கொண்டிருந்த பாட்டோடு சேர்ந்து இவனும் பாடிக்கொண்டிருந்தான். ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே. ஆனால் என்ன போருது? உணர்வே இல்லாமல் ஆனேனோ ஆயுதமாய், உயிரே இல்லாமல் நின்றேனோ காவலனாய், நீ எந்தன் கண்ணீர் என்று ஏன் ஆகினாய். இவனின் திடீர் பாட்டில் நிலாஷினி நிஜ உலகிற்கு வந்தாள். அப்போது கண்ணை மூடி ரசித்து பாடிக்கொண்டிருந்தவனை இமை வெட்டாமல் பார்த்தாள். விஸ்வாவின் குரலில் லயித்துப் போக இருந்த தன் மனதை அடக்கியவள் உடனே தன் தலையில் தட்டிவிட்டு பாட்டை ஆஃப் பண்ணினாள். அழகாக காதில் விழுந்த இசை மழை திடீரென்று நிற்கவும் கண்களை திறந்து பார்த்தான் விஸ்வா. ஐயோ, ஏங்க இப்படி பாட்டு ஆஃப் பண்ணீங்க? எவ்வளோ நல்ல பாட்டு தெரியுமா? ட்ரூ லவ்ங்க, அப்படியே உயிர் ஆழத்துல போய் வருடிட்டு வரும் என்று விவரித்துக் கொண்டிருந்தவனை ஒரு பார்வை பார்த்தாள். அட போங்க என்று ஒரு பெருமூச்சுடன் உட்கார்ந்து விட்டான் விஸ்வா. நான் இங்க எவ்வளவு பெரிய டென்ஷன்ல இருக்கேன், நீ என்னடான்னா கூலா பாட்டு கேட்டுட்டு இருக்க என்று நிலாஷினி சொல்லவும் விழுக்கென்று எழுந்து நேராக உட்கார்ந்தான் விஸ்வா. என்னது, ஏன் பொண்டாட்டி டென்ஷனா இருக்காங்களா? ஏன் ஏன் என்ன டென்ஷன் என்று கேட்டவனை கடுப்புடன் பார்த்த நிலாஷினி, ஏ நீ முதல்ல கார்ல இருந்து கீழே இறங்கு. ஏதோ உன் வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுல நல்ல கண்டிஷன்ல இல்லைன்னு உன்னை என் கார்ல கூட்டிட்டு வந்தா நான் என்ன பண்ண கூடாதுன்னு சொல்றேனோ அதையே பண்ணி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க. முதல்ல இறங்குடா என்று கோபத்தில் குரலை உயர்த்தினாள். அச்சச்சோ, ஏங்க அப்படி கோபப்படுறீங்க? இந்த அளவுக்கு கோபம் வர்ற மாதிரி நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் என்று யோசித்தான். உடனே நினைவு வந்த சந்தோஷத்தில், ஓ பொண்டாட்டின்னு சொன்னதுனாலயா என்று ஆரம்பித்தவனை இவள் கொலை வெறியுடன் பார்க்க விஸ்வா சரண்டராவது போல கையை தூக்கிவிட்டான். சரிங்க, சாரி, கோவப்படாதீங்க, இனிமே அப்படி சொல்லல என்று வாக்கு கொடுத்தான். அப்படியே நீ சொன்னதை ஒரு பேப்பர்ல எழுதி அதை ராக்கெட் பண்ணி பறக்க விட்டுரு. பண்ண மாட்டேன்னு இதோட நீ கோடி தடவை சொல்லிட்ட. என்னைக்காவது நீ கொடுத்த வாக்க காப்பாத்தி இருக்கியா? என்னவோ பொண்டாட்டிங்கிறது மந்திர வார்த்தை மாதிரி அதையே சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க என்று
போல இருந்தது. பெரிதாக அதிர்ந்தவள் அதே அதிர்ச்சியுடன், என்ன சொல்ற நீ? அப்படின்னா உனக்கு ஜெய்சங்கர் வர்மாவை தெரியாதா என்று தன் பெரிய கண்களை விரித்தபடி கேட்டாள். இவள் காட்டிய அதிர்ச்சியைக் கண்டு பயந்தது போல, என்னங்க ஆச்சு என்று கேட்டவனை பார்த்து வந்த ஆத்திரத்தில், மூஞ்சு என்றவள் ஸ்டீரிங் வீலில் தன் தலையை இடித்துக் கொண்டாள். ஐயோ ஐயோ, என்னங்க பண்றீங்க? கோவப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், இப்போ என்ன ஆகிட போகுது என்று கேட்டு அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தான். அவனை அப்படியே அடிக்க கை ஓங்கியவள் அவன் பயந்து கண்ணை மூடுவதை பார்த்து தன் கையை இறக்கிக் கொண்டாள். என்ன ஆகிட போகுதா? எருமை எருமை, உன்னை நம்பி அந்த வளர்ந்து கெட்ட மாடு ஹேமந்த் கிட்ட பெட்டுக்கு ஓகே சொன்னேன் பாரு, என் புத்திய ச்சே என்று கடுப்பும் சலிப்புமாக சொன்னாள் நிலாஷினி. அப்போது விஸ்வா ஏதோ சொல்ல வர, எப்பா சாமி, கொஞ்ச நேரம் வாய மூடு, நான் இப்போ வீட்டுக்கு போய் தூங்கணும், செம்ம டென்ஷன்ல இருக்கேன், வாங்கி கட்டிக்காத என்று சொல்லிவிட்டு காரில் இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து விஸ்வா கீழே விழுந்ததால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்திட்டாள். அப்போது விஸ்வா நிலாஷினியை கன்னத்தில் கை வைத்தபடி காதலோடு பார்த்து கொண்டிருந்தான். அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் நிலா இல்லை. நாளைக்கு பேசாம ஒவ்வொரு பேங்கா ஏறி இறங்க வேண்டியதுதான் என்று ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டாள். அதற்கு விஸ்வாவிற்கு அர்த்தம் புரியாமல் இருக்குமா? தன் மனைவிக்கு தெரியாமல் வெண்பற்கள் பளிச்சிட சிரித்துக் கொண்டான் விஸ்வா. பின் வீட்டிற்கு சென்றதும் ஜெய்சங்கர் வர்மாவிற்கு ஒரு மெசேஜை தட்டிவிட்ட பிறகு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலை விஸ்வா தன் மேனேஜரிடம் லீவ் சொல்லிவிட்டு தனியாக கிளம்பி வெளியே சென்றான். 1 மணி நேரம் கழித்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று எழுதியிருந்த அந்த பெரிய பில்டிங்கின் முன்னால் நின்று கொண்டிருந்தான் விஸ்வா. தன் பேண்ட் பாக்கெட்டிற்குள் கைவிட்டபடி அந்த பில்டிங்கை ஏற இறங்க பார்த்துவிட்டு உடனே உள்ளே சென்றான். ரிசப்ஷனில் இருந்த அழகான பெண் இவனை பார்த்தவுடன் எழுந்து நின்றாள். தலையை அசைத்து அவளின் வணக்கத்தை ஏற்றவன், மிஸ்டர் அசோக் வரதனை பார்க்கணும், ஜெய்சங்கர் வர்மா அனுப்பினாருன்னு சொல்லுங்க என்று சொன்னான். வேகமாக தலையை ஆட்டிய அந்த ரிசப்ஷனிஸ்ட் வேகமாக தன் மேனேஜருக்கு கால் செய்தாள். மேனேஜரின் பெயரை இவ்வளோ அதிகாரமாக விஸ்வா சொன்னதும் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் இவன் பெரிய தௌலத்து என்றே அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு நினைக்க தோன்றியது. விஸ்வா வந்திருந்த விஷயம் அந்த கம்பெனியின் ஜெனரல் மேனேஜரான அசோக் வரதனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அடுத்த 5 நிமிடத்தில் மரியாதையுடன் அசோக் வரதனின் கேபினுக்கு அழைத்துச் செல்லப்பட்டான் விஸ்வா. ஆனால் தன் முன் வந்து நின்ற விஸ்வாவை பார்த்த அசோக் வரதன் யோசனையுடன் இவனை ஏற இறங்க பார்த்தார். ஆள் ஏதாவது மாறி போச்சா என்ன? இவனை பார்த்தா ரொம்ப சாதாரண ஆள் மாதிரி இருக்கான். இவனுக்கு எதுக்கு ஜெய்சங்கர் சார் ஹெல்ப் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு என்று பேச ஆரம்பித்தார். விஸ்வா தானே உங்க பேரு என்று கேட்டார் அசோக். இவன் சின்ன சிரிப்புடன் ஆம் என்பது போல தலையை ஆட்டினான். ஜெய்சங்கர் சார் சொல்லியிருந்தாரு, நீங்க எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணித்தர சொல்லி. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறேன் என்று மரியாதையுடனேயே கேட்டார் அசோக் வரதன். தன்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொன்னாலும் விஸ்வாவின் தகுதிக்கு மீறி அவர் உதவி செய்ய தயாராக இல்லை. அப்புறம் யார் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு உட்காருவது என்று நினைத்துக் கொண்டார். அசோக் வரதனை சீரியஸாக பார்த்த விஸ்வா, நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரொபோசலுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் என்று சொன்னான். உடனே புருவம் நெறித்த அசோக் வரதன், என்ன நந்தன் குரூப்ஸா, அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டவருக்கு அப்போதுதான் விஸ்வா என்ற பெயரையும் இவனின் முகத்தையும் எங்கோ பார்த்தது போல இருந்தது. உடனே மூளையில் ஒரு பொறி தட்ட, நீ நந்தன் குரூப்ஸ் குடும்பத்தோட மருமகன் தானே என்று கேட்டார். விஸ்வாவுக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. இந்த மேனேஜர் பிழைக்க தெரியாத ஆள் என்றே நினைத்தானவன். விஸ்வாவின் அமைதியை பார்த்த அசோக் வரதன் தான் கணித்தது சரிதான் என்று புரிந்து கொண்டார். இங்க பாரு, உன்னை நம்பி ஒரு பைசா கூட தரமாட்டேன், நீயா எழுந்து போயிடு, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன உன் மாமியார் வீட்டு புகழ பாடி பணம் பறிக்க வந்திருக்கியா? உழைச்சு சாப்பிடு தண்டச்சோறு என்று அவர் வெகுண்டு கத்திக் கொண்டிருக்க விஸ்வா அவரை தீர்க்கமாக பார்த்தான். அவனின் இந்த அலட்சியம் அசோக் வரதனின் கோபத்தை கிளற, என்ன திமிர் இருந்தா என்று அவர் கத்தப் போக விஸ்வா அவரை கையை காட்டி நிறுத்தினான். முடிவா கேக்குற, உங்க பதில் என்ன என்று கேட்டான் விஸ்வா. மாமியார் வீட்ல ஓசி சோறு சாப்பிடுற பய உனக்கு இவ்ளோ திமிராடா? போலீஸ கூப்பிட்டேன்னு வையி, முட்டிக்கு முட்டி தட்டி கூட்டு போவாங்க.
உன்னை காப்பாத்த உன் மாமியார் குடும்பம் கூட முன்ன வராது. தேவையில்லாம பேசி என் நேரத்தை வீணடிக்காத. நீயா போறியா இல்ல செக்யூரிட்டிய கூப்பிடவா என்று கத்தினார் அசோக் வரதன். அவரை எகத்தாளமாக பார்த்த விஸ்வா தான் அமர்ந்திருந்த நாற்காலியின் பின்னே சாய்ந்தபடி கால் மேல் கால் போட்டு கெத்தாக அமர்ந்தான். பின் ஒற்றை கையால் தன் புருவத்தை நீவியவன், முடிஞ்சா கூப்பிட்டு பார் என்று திமிராக பதில் கொடுத்தான். ஒரு நிமிடம் இவன் காட்டிய மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அரண்டுதான் போனார் அசோக் வரதன். பாவம், ஆள் தெரியாமல் மோதிவிட்டார். ஒருவேளை தான் இவனை பற்றி கேள்விப்பட்டது எல்லாம் தவறாக இருக்குமோ என்ற எண்ணம் கூட வந்தது. ஆனால் அடுத்த நிமிடமே உதட்டை வளைத்துச் சிரித்தவர், இப்போல்லாம் ஓசி சோறு திங்கிறவனுங்களுக்கு தான் திமிரு ஜாஸ்தியா இருக்கு. உனக்கெல்லாம் பயந்து நீ சொல்றத நான் செஞ்சேன்னு வையி, இந்த சென்னை சிட்டியே என்னை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கும் என்றார் அசோக் வரதன். விஸ்வாவின் பார்வை அசோக் வரதனின் கண்களை இமைக்காமல் பார்த்தது. இந்த நிமிஷமே என்ன மரியாதை இல்லாம பேசினதுக்கு நான் மன்னிக்கிற வர என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நந்தன் குரூப்ஸ்ல நீ இன்வெஸ்ட் பண்ணா உனக்கு உயிர் மட்டுமாவது மிஞ்சும். இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்ன, அடுத்தடுத்து நடக்க போறதுக்கு நான் பொறுப்பில்ல என்று அதே தோரணையோடு சொன்னான் விஸ்வா. அவன் முகத்தில் துளி கூட பதட்டமோ எரிச்சலோ இல்லை. ரொம்பவே தெளிவாக தன் உணர்வுகளை கையாண்டான். ஆனால் அவன் சொன்னதன் சீரியஸ்னஸ் தெரியாமல் வாய்விட்டு சிரித்துக் கொண்டிருந்தார் அந்த அப்பாவி ஜெனரல் மேனேஜர் அசோக் வரதன். என்னது, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? முட்டாள் முட்டாள். டேய், உனக்கு நீ யாருங்கிறது ஞாபகம் இருக்கா? இல்ல வரும்போது கீழே விழுந்து தலையில அடிபட்டதுனால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? என் நேரம் இன்னைக்கு இப்படி பைத்தியக்காரன் கூட எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நந்தன் குரூப்ஸ் மருமகன் தண்டச்சோறுன்னு மட்டும்தான் தெரியும். இப்போதான் பைத்தியம்னு கண்டுபிடிச்சேன். பேசாம நான் போலீஸுக்கு கால் பண்றதுக்கு பதிலா வைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றது நல்லதுன்னு தோணுது என்று அசால்ட்டாக பேசிக்கொண்டிருந்தார். இவர் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்த விஸ்வா ஒரு பெருமூச்சை விட்டபடி, நான் முட்டாளா நீ முட்டாளான்னு உனக்கு கூடிய சீக்கிரம் புரியும் அசோக். அப்புறம் என்ன சொன்ன? பயம்னா என்னன்னு தெரியாதா? பயம்னா எப்படி இருக்கும்னு உனக்கு நான் காட்டுறேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னவன் தன் போனை எடுத்தான். ஜெய்சங்கர் வர்மாவுக்கு கால் செய்தான். 2 ரிங் போவதற்குள் கால் அட்டென்ட் செய்யப்பட்டது. அந்த பக்கத்திலிருந்து ஜெய்சங்கர் வர்மாவின் பணிவான குரல் கேட்டது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது எனக்கு முக்கியம் இல்ல, பட் இன்னும் 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி என்னோட தான் ஆகியிருக்கணும். யார் டைம் ஸ்டார்ட்ஸ் என்று சொல்லிவிட்டு அவரின் பதிலை கூட கேட்காமல் போனை வைத்து விட்டான் விஸ்வா. பின் பேன் பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தவன் தன் முன் நின்ற அசோக் வரதனை பார்த்தான். அசோக் வரதனின் தலைவிதி அவர் விஸ்வாவை இழிவாக பேச ஆரம்பித்த போதே சுடுகாடு நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்து விட்டது. என்னப்பா, பாட ரெடியா என்று கேட்பது மட்டும்தான் பாக்கி. அதுவும் இன்னும் 10 நிமிடத்திற்கு மட்டும்தான். பிறகு என்ன, போன எபிசோடில் சொன்னது போல ஊதான். இவனின் இந்த கம்பீரமான ஆளுமையை கண்ட பிறகும் அசோக் வரதனுக்கு விஷயம் புரியாமல் போனதுதான் ஆச்சரியம். இவரெல்லாம் எப்படித்தான் இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜர் ஆனாரோ என்றுதான் புரியவில்லை. முன்பிருந்த அதே திமிர் பேச்சுடன், என்னது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை 10 நிமிஷத்துல வாங்க போறியா? டேய், இந்த கம்பெனியோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? 100 கோடி. அதுல எத்தனை ஜீரோ இருக்குன்னு உனக்கு முதல்ல தெரியுமாடா? சரிடா, நான் ஓ வழிக்கே வரேன். 10 நிமிஷத்துல எதையோ கிழிப்பேன்னு சொன்னேன்ல, நானும் பாக்குறேன். ஆனா நீ சொன்ன மாதிரி மட்டும் நடக்கல, செக்யூரிட்டிய கூப்பிட்டு அடிச்சு துரத்திடுவேன் என்று அசோக் வரதன் கடுமையாகவே கூறினார். ஆனால் விஸ்வா தன் சிகரெட் புகையை வெளியே விட்டபடி, பாத்துக்கலாம் என்று விக்ரம் பட கமல்ஹாசன் போல சொன்னான். 10 நிமிடமும் ஆகிவிட்டது. விஸ்வாவை கேவலமாக பார்த்தவர், தண்டச்சோறு, எனக்கு தெரியாது, உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் இப்படிதாண்டா இருப்பீங்க, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்றவர் அங்கிருந்த லேண்ட்லைன் மூலமாக ஒரு செக்யூரிட்டியை அழைத்திருந்தார். இந்த தண்டச்சோருக்கு ஒரு செக்யூரிட்டியே போதும் என்று நினைத்தார் அசோக். ஆனால் அடுத்த 5 நிமிடத்தில் அவரின் கேபினுக்குள் 5 செக்யூரிட்டிகள் வந்து நின்றனர். அதை கண்டு குழப்பமடைந்த அசோக் வரதன், ஏய், எதுக்காக இப்படி இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க? நான் ஒருத்தனை தானே கூப்பிட்டேன்.
சொல்லாததை எல்லாம் செய்யுங்க. வந்ததுதான் வந்தீங்க, இந்த நாயை 4 சாத்தி கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் போடுங்க என்று சொன்னார். வந்திருந்த 5 செக்யூரிட்டிகளில் ஒருவன் கூட இவர் சொன்ன வார்த்தையை காதில் வாங்கியது போல தெரியவில்லை. அப்படியே நின்றனர். எரும மாடுங்களா, சொல்றது காதுல விழல, இவனை இழுத்துட்டு போங்கடா என்று சொன்னார். இப்போது வரை சிகரெட்டை பிடித்தபடி கெத்தான சிரிப்புடன் இருந்த விஸ்வா தன் கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டு அணைத்தான். பின் தன் கைகள் 2ஐயும் கோர்த்து தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து அண்ட கொடுத்தான். கால்கள் 2ஐயும் டேபிளின் மேல் வைத்துவிட்டு, கைஸ், அதான் கிழம் சொல்லுதில்ல, இழுத்துட்டு போங்க என்றான் விஸ்வா. அடுத்த நிமிடம் 5 செக்யூரிட்டிகளும் முன்னே வந்தனர். ஆனால் அவர்கள் விஸ்வாவை நோக்கி செல்லாமல் தன்னை நோக்கி வரவும் அசோக் வரதன் அதிர்ச்சியானார். அவர் என்ன நடக்கிறது என்று சுதாரிப்பதற்குள் அவரின் கை 2ஐயும் பின்னே மடக்கி பிடித்திருந்தான் ஒரு செக்யூரிட்டி. மற்றொரு செக்யூரிட்டி அவரின் பின்னங்கால் முட்டியில் ஒரு அடி வைக்க வலி தாங்க முடியாமல் மண்டியிட்டு அமர்ந்தார் அசோக் வரதன். இதெல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள் நடந்துவிட்டது. டேய் துரோகிகளா, அவனை பிடிக்க சொன்னா என்ன ஏண்டா பிடிக்கிறீங்க? எம்டி கிட்ட சொன்னா நீங்க எல்லாரும் என்ன ஆவீங்கன்னு தெரியுமா என்று கேட்டார். அப்போது சரியாக அவரின் போன் அடித்தது. விஸ்வா முன்பிருந்த அதே பொசிஷனில் இருந்தபடியே டேபிளில் இருந்த அசோக் வரதனின் போனை பார்த்தான். பின் ஒரு நக்கல் சிரிப்புடன் ஒரு செக்யூரிட்டியை அழைத்து அந்த காலை அட்டென்ட் செய்து லவுட் ஸ்பீக்கரில் போடச் சொன்னான். அவன் சொல்படியே காலை அட்டென்ட் செய்து அசோக் வரதனின் முகத்திற்கு முன்னால் காட்டினான் அந்த செக்யூரிட்டி. போன் ஸ்கிரீனை பார்த்த அசோக் வரதனுக்கு மூச்சு திரும்பி வந்தது. ஏனென்றால் அவரின் எம்டி தான் அழைத்திருந்தார். ஹலோ சார், நான் அசோக் பேசுறேன் இங்க என்று அவர் எதையோ சொல்லி முடிப்பதற்குள் அவரின் எம்டி பேசினார். ஆனால் அந்த பக்கம் சொன்ன செய்தியை கேட்ட அசோக் வரதனுக்கு நம்பிக்கையெல்லாம் வடிந்து வற்றி போனது. என்ன சார், நீங்க ஏதாவது என் கூட பிராங்க் பண்றீங்களா? நம்ம குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ரொம்ப ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லையே சார். அதை போய் எப்படி நீங்க விற்க ஒத்துக்கிட்டீங்க என்று கேட்டார். சோ, உனக்கு இது தேவையில்லாதது தான் அசோக். ஆனா நான் முட்டாள்னு நீ நினைக்க கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைஸ் வெறும் 100 crores தான். ஆனா அதை வாங்கின விஸ்வா சார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா? 250 crores என்று அந்த கம்பெனியின் முன்னாள் எம்டி சொல்லி முடிக்கவும் அதிர்ச்சியில் வாயை பிளந்து விட்டார் அசோக் வரதன். அதற்கு மேல் அவருக்கு பேச நாக்கு எழவில்லை. கரண்ட் ஷாக் கொடுத்தது போல விரைத்து போயிருந்தார். அப்படி என்றால் நிஜமாகவே இந்த கம்பெனியை தன் முன்னால் இருக்கும் இந்த தண்டச்சோறு மருமகன் வாங்கிவிட்டான், அதுவும் 250 கோடிக்கு. அப்படி என்றால் இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்டின் தற்போதைய மதிப்பு எத்தனை மில்லியன் என்று அசோக் வரதனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நினைக்கும் போதே தொண்டைக்குழிக்கு கீழ் எச்சில் இறங்க மறுத்தது. அவரின் நிலையை பார்த்து வாய்விட்டு சிரித்தான் விஸ்வா. என்ன இதுக்கே இப்படி ஷாக் ஆகுற? இந்த 250 crores எல்லாம் எனக்கு ஜஸ்ட் பாக்கெட் மணி மாதிரி தான் என்று தான் அமர்ந்திருந்த ரோலிங் சேரில் சுத்தியபடியே சொன்னான் விஸ்வா. 250 கோடியை பாக்கெட் மணி என்று சொல்பவனை வாய்க்கு வந்த மாதிரி பேசிவிட்டேனே என்று நினைத்தவருக்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. தான் எரிமலையுடன் மோதி இருக்கிறோம் என்ற அறிவு அசோக் வரதனுக்கு இப்போதுதான் வந்தது. இதுக்கு மேல வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, காலம் கடந்து வந்த அறிவு. தன் முன் இருப்பவனுக்கு தான் ஒரு எறும்பை போன்றவன் என்ற உண்மை அவருக்கு இப்போதுதான் புரிந்தது போல. இது புரிந்தாலும் அவரின் வாழ்க்கையாயிற்றே, அப்படியே விட முடியுமா? தன் முன் கலியுக யமன் போல உட்கார்ந்திருக்கும் இந்த விஸ்வாவிடமிருந்து அவர் பிழைக்க வேண்டுமே. அதனால் இவ்வளவு நேரம் இருமாப்பில் கத்திக் கொண்டிருந்த அசோக் வரதன் விஸ்வாவிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். விஸ்வா என்று அவர் தன் பெயர் சொல்லி அழைப்பதை கேட்டவன் அசோக் வரதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த செக்யூரிட்டியை பார்த்தான். உடனே அந்த செக்யூரிட்டி அசோக் வரதனின் கையை பிடித்து திருகினான். வலியை பொறுக்க முடியாத அசோக்கின் உதடுகள் தானாக விஸ்வா இல்ல, சாரி, விஸ்வா சார்னு தான் கூப்பிடுவேன், தெரியாம சொல்லிட்டேன், விட்டுருங்க ப்ளீஸ், வலிக்குது என்றதும் தான் அவரின் கை விடுதலையானது. உடனே ஸ்டைலாக உட்கார்ந்திருந்த விஸ்வாவின் அருகே சென்ற அசோக் வரதன், சார் சாரி, நீங்க யாருன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் என்று
ரோலிங் சேருக்கு பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்தபடி கெஞ்சினார். இட்ஸ் டூ லேட் என்ற விஸ்வா இந்த பக்க ரோலிங் சேரில் இருந்து எழுந்து ஜெனரல் மேனேஜர் உட்காரும் அந்த பக்க ரோலிங் சேருக்கு சென்று கெத்தாக உட்கார்ந்தான். அப்போது அந்த கேபினின் கதவு வேகமாக திறக்கப்பட்டது. அதே வேகத்தோடு 10 பேர் தேனீக்களைப் போல வேகமாக உள்ளே வந்து விஸ்வாவின் இரு பக்கமும் அரண் போல நின்றனர். அவர்களுக்கு எளிதாக மூச்சு கூட விட முடியவில்லை. இவர்கள் எல்லோரும் ஜெய்சங்கர் வர்மாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் என்று விஸ்வாவுக்கு புரிந்தது. உடனே அவர்கள் செய்ய வேண்டியதை விஸ்வா சொல்ல அடுத்த அரை மணி நேரத்திற்குள் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மொத்தமும் இவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. பின் எதையோ தீவிரமாக யோசித்த விஸ்வா அப்படியே திரும்பி அசோக் வரதனை பார்த்தான். மீண்டும் தன் காட்ஸை பார்த்த விஸ்வா, அசோக் வரதனை பத்தி விசாரிங்க, ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும் என்று கட்டளையிட்டான். அப்போது அவன் சொன்னதை கேட்டு ஒரு நிமிடம் ஆடிப்போனார் அசோக். இந்த கம்பெனியின் ஜெனரல் மேனேஜர் பதவியில் இருந்து கொண்டு அவர் செய்யாத சட்டவிரோத வேலைகள் கிடையாது. இது அந்த கம்பெனியின் எம்டிக்கு கூட தெரியாது. ஆனால் இவர் சிறிது நேரமாக போட்ட ஆட்டத்தில் விஸ்வாவுக்கு இவரின் மேல் சந்தேகம் வந்திருந்தது. முதலிலிருந்தே இவரின் ரியாக்ஷன் எல்லாவற்றையும் ரொம்பவே கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தான் விஸ்வா. அப்போது அந்த அறையின் கதவை யாரோ தட்ட இவன் கமன் என்று கர்ஜித்ததும் உள்ளுக்குள் ஒரு பெண் நுழைந்தாள். விஸ்வா இந்த கம்பெனிக்குள் நுழைந்த போது பணிவாக அவனுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தவள் இவள். நேராக ஒரு மென் நடையுடன் உள்ளே வந்தவள் விஸ்வா ஜெனரல் மேனேஜர் சீட்டில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஆச்சரியம் கொண்டாள். பின் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் சார், கீழே இருந்த காட்ஸ் தான் சொன்னாங்க என்றாள். ஒரு தலையசைப்புடன் சரி என்றான் விஸ்வா. ஒரு கப்பில் காஃபியை ஊற்றிக்கொண்டே கீழே விழுந்து கிடந்த அசோக் வரதனை பார்த்தாள் அந்த ரிசப்ஷனிஸ்ட். அவளின் பார்வை போகும் இடத்தை பார்த்த விஸ்வா, ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டான். அவனுக்கு இந்த பெண் ஏதோ சொல்ல வந்து அதை சொல்ல தைரியம் இல்லாமல் தவிக்கிறாளோ என்று தோன்றியது. மூச்சு சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த அறையில் விஸ்வாவின் கட்டை குரல் கேட்கவும் கொஞ்சம் ஜர்க்காகி போனால் அந்த பெண். அரண்டு விழித்தவளை பார்த்த விஸ்வா, தப்பு பண்ணலனா என் முன்னாடி பயந்து நிக்கணும்னு அவசியம் இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் என்று கேட்டான். உள்ளுக்குள் ஒரு நிம்மதி பரவ விஸ்வாவை பார்த்தாள். பின் அவளிடமிருந்து சிறு தகவலை கேட்டு தெரிந்து கொண்டான் விஸ்வா. அதன் பிறகு வேகமாக தான் வந்த வேலையை முடித்துக்கொண்டு வெளியே செல்ல போனாள் அந்த ரிசப்ஷனிஸ்ட். அப்போது இவளை பார்த்து கொண்டே யோசித்த விஸ்வா அவளை அழைத்தான். தன் முன்னே வந்து நின்றவளிடம், உங்க நேம், இந்த கம்பெனில எவ்வளோ நாளா ஒர்க் பண்றீங்க என்று கேட்டான் விஸ்வா. என் பேரு தாருண்யா சார், 3 வருஷமா இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்று பணிவாக பதில் கொடுத்தாள் அந்த ரிசப்ஷனிஸ்ட். உங்க ரெஸ்யூம் அனுப்பி வைங்க என்று சொன்னான் விஸ்வா. அந்த பெண்ணுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனாலும் காலம் தாழ்த்த விரும்பாமல் உடனே ரெஸ்யூமை அவனுக்கு அனுப்பி வைத்தாள். அதை பார்த்தவன் ஒரு புருவ முடிச்சுடன், ஹைலி குவாலிஃபைடா இருக்கீங்க, எதுக்காக ரிசப்ஷனிஸ்டா இங்க இருக்க ஒத்துக்கிட்டீங்க என்று கேட்டான் விஸ்வா. அப்போது தாருண்யாவின் பார்வை அசோக் வரதனை பார்த்துவிட்டு இவனின் பக்கம் திரும்பியது. பின், என் ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு சிலர் என்னை தப்பா யூஸ் பண்ணிக்க பார்த்தாங்க. குடும்ப சூழ்நிலை எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், அதான் ஹையர் டெசிக்னேஷன் வேண்டான்னு ரிசப்ஷனிஸ்டா சேர்ந்துட்டேன் சார் என்று சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்ட விஸ்வா அப்படியே திரும்பி செக்யூரிட்டியை பார்த்தான். அசோக் வரதனை பிடித்திருந்த அந்த செக்யூரிட்டிகள் அடி வெளுக்க ஆரம்பித்து விட்டனர். யங்ஸ்டர்ஸை விட இப்போலாம் இந்த கிழவனுங்களை தான் நம்பவே முடிய மாட்டேங்குது என்று ரோலிங் சேரில் சாய்ந்தபடி சொன்னான் விஸ்வா. அசோக் வரதனுக்கு கிடைக்கும் பூஜையை பார்த்த தாருண்யாவின் முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது. இந்த கேபினுக்குள் வந்ததிலிருந்து தான் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் எந்தவித அலட்டலும் இல்லாமல் பதில் சொன்ன தாருண்யாவின் நேர்மை விஸ்வாவிற்கு பிடித்து போனது. தாருண்யா, நீங்க இனிமே இந்த கம்பெனியோட ரிசப்ஷனிஸ்ட் இல்ல, இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். உங்களோட பேக்கேஜ் அண்ட் மற்ற டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு மெசேஜ்ல வரும், ஓகே என்று சொன்னான். இந்த பெண்ணை விஸ்வா ஜெனரல் மேனேஜராக ஆக்கியதற்கு வேறு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. இந்த கம்பெனியின் மூலம் தன் மனைவி நிலாஷினிக்கு உதவும் போது தான் அதற்கு பின்னால் இருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் விஸ்வா. அதற்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்பட்டது. அதனால்தான் தாருண்யாவையே செலக்ட் பண்ணினான். இவன் சொன்னதை கேட்ட தாருண்யாவின் கண்கள் லேசாக கலங்கியது. தேங்க்யூ சோ மச் சார் என்று பணிவுடன் சொன்னாள். அவளை கையை காட்டி நிறுத்தியவன்,
செக்யூரிட்டியை பார்த்தான். அவர்கள் உடனே அசோக் வரதனை அழைத்துக் கொண்டு சென்றனர். அவர் தன்னை விட்டுவிடும்படி கதறிக்கொண்டே சென்றார். ஆனால் அதெல்லாம் விஸ்வாவின் காதுக்குள் விழவே இல்லை. அவர்கள் எல்லோரும் சென்ற பிறகு தாருண்யாவை பார்த்த விஸ்வா அடுத்து அவள் செய்ய வேண்டிய சில காரியங்களை பற்றி தெளிவாக கூறினான். எல்லாவற்றையும் சொல்லி முடித்தவன், ரிமெம்பர் தாருண்யா, நீங்க என் வைஃப் கிட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி மட்டும்தான் பேசணும். எக்காரணத்தை கொண்டும் நான் தான் இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் என்று கேட்டான். அண்டர்ஸ்டுட் சார் என்று தாருண்யா ரொம்பவே உறுதியாக பதில் கொடுத்தாள். அடுத்த 10 நிமிடத்தில் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு ரொம்பவே சாதாரணமாக டெலிவரி பாய் வேலைக்கு சென்று விட்டான் விஸ்வா. இரவு 11 மணி. தன் வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்த நிலாஷினி டிவியை ஓடவிட்டு கொண்டு போகும்படி அந்த மென்டல் மண்டை மேனேஜர் சொன்னதாக சொன்னால் இவன் தன் மனைவியிடம் மாட்டிக்கொள்வானே. எதுக்கு பெர்மிஷன், எங்க போன என்று கேள்வி கேட்டு கொன்று விடுவாள் அவனின் நிலா. அதனால்தான் அந்த ஓடு நிறுத்தி கொண்டான். அப்போது அவனை முழுதாக ஒரு முறை பார்த்தவள், சரி நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வரேன் என்று சொன்னாள் நிலாஷினி. அதை கேட்ட விஸ்வா, இல்லங்க பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன், லேட் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க என்று சொன்னான். ஏ அதான் இவ்ளோ டயர்டா இருக்கல்ல, இதுக்கு மேல நீயே பண்ணி சாப்பிட போறியா? அதோட நான் ஒன்னும் பெருசாலாம் குக் பண்ண போறதில்ல, நீ கேட்டா கூட எனக்கு பண்ண தெரியாதுன்னு உனக்கு தெரியும், எல்லாம் 2 மினிட்ஸ் மேஜிக் தான், போ என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டாள். போகும் அவளை பார்த்து சிரித்தவன் அவள் சொன்னது போல ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தான். பின் அவள் செய்து வந்த 2 மேகியை வேக வேகமாக சாப்பிட்டான். அதிலிருந்தே அவனின் பசியின் அளவு புரிந்தது. எப்படியும் இவனுக்கு அந்த மேகி பத்தாது என்று தெரிந்துவிட ஒரு கிளாஸ் பாலையும் எடுத்து வந்து கொடுத்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள். அவள் கொடுத்த எல்லாவற்றையும் வயிற்றுக்குள் நிரப்பிக் கொண்ட பிறகுதான் மூச்சே வந்தது அவனுக்கு. சாப்பிட்டு விட்டு கிச்சனுக்குள் சென்றவனை பார்த்து சிங்கிற்குள் கிடந்த பாத்திரங்கள் பல்லை காட்டியது. நிலாஷினியின் குடும்பம் நந்தன் இல்லத்தில் வசிக்கவில்லை. இவர்கள் தனியாக ஒரு வீட்டில்தான் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு தனி பிளாஷ்பேக் இருக்கிறது, அதை அப்புறம் பார்ப்போம். இப்போது நம் ஹீரோவை கவனிப்போம். கிச்சன் இருந்த நிலையை பார்த்த விஸ்வா, இந்த வீட்ல 3 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னா ஒரு பையன் நம்ப மாட்டான். நான் மட்டும் ஒரு நாள் இங்க இல்லாம போனேன், பேச்சுலர் ரூமை விட இந்த வீடு நாஸ்தி ஆயிடும் என்று புலம்பியவன் கிச்சன் மொத்தத்தையும் சுத்தம் செய்த பிறகே தன் அறை நோக்கி சென்றான். ஒரு நிமிடம் நின்று தன் அறைக்கு எதிரில் இருந்த அறையை திரும்பி பார்த்தான். அவன் மனைவியின் அறையில் இன்னும் லைட் எரிந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே மணி 12 தாண்டி இருக்குமே என்று யோசித்தவன், ஏங்க என்று கதவை தட்டிக்கொண்டு நின்றான். 2 நிமிடம் ஆகியும் பதில் வரவில்லை. அதனால் இவனே கதவை திறந்து கொண்டு சென்றான். நிலாஷினி ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்க அவளின் கால்கள் 2ம் அவளுக்கு முன்னிருந்த சுடு தண்ணீரில் மூழ்கி இருந்தது. எப்பவும் வீக்கெண்ட் நேரத்தில்தான் பெடிக்யூர் பண்ணுவதற்காக இப்படி செய்வாள். ஆனால் இப்போது ஒன்றும் வீக்கெண்ட் இல்லையே என்று நினைத்தவன் நிலாஷினியிடம் சென்று அவளை அழைத்தான். என்னங்க இந்த அர்த்தராத்திரியில போய் பெடிக்யூர் பண்ணிட்டு இருக்கீங்க என்று சத்தமாக கேட்கவும் அதில் நிஜ உலகுக்கு வந்தவள் சலித்துக்கொண்டு இவனை பட்டென்று திரும்பி பார்த்தாள். அந்த பார்வையில் ஜர்க்கானது போல காட்டியவன், அதுக்கேங்க இப்படி சந்திரமுகி மாதிரி கலகலன்னு பாக்குறீங்க, எனக்கு பயமா இருக்கா இல்லையா என்று கேட்டான் விஸ்வா. இவனை கோபத்துடன் பார்த்த நிலாஷினி பக்கத்தில் இருந்த தலையணையை எடுத்து அவன் மீது வீசினாள். அதை கேட்ச் பிடிக்க முடிந்தும் தன் மனைவியின் அன்பு பரிசை மனதார ஏற்றுக்கொண்டவன் தன்னை தாக்கிவிட்டு தன் காலடியில் விழுந்து கிடந்த தலையணையை எடுத்துக்கொண்டு நிலாஷினியிடம் சென்றான். கோவப்படாதீங்க, நைட் டைம்ல காலை முக்கி வச்சிருக்கீங்களேன்னு கேட்டேன் என்றான் விஸ்வா. எல்லாம் ஒன்னாலதான் என்று அவனின் மனைவி அவன் மேல் பழி போடவும் குழப்பமானான் விஸ்வா. என்ன பெக்க பெக்கன்னு முழிக்கிற, ஆளப்பாரு,
உன்னை நம்பி பெட்டுக்கு ஓகே சொன்னேன். இப்போ பணத்தை திரட்ட ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா ஏறி இறங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் 6 கம்பெனி, நாளைக்கும் போகணும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதானே என்று கடுப்பாக பதில் சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் நிலாஷினி. அவளை ஒரு நிமிடம் இமைக்காமல் பார்த்தவன் தன் ரூமுக்கு சென்றான். பின் அதே வேகத்தில் இவளின் ரூமுக்கு வந்து பட்டென்று பக்கெட்டுக்குள்ளிருந்த அவளின் கால்களை வெளியில் எடுத்தான். இவள் பதறிப்போய், டேய் என்ன பண்ற என்று அவனிடமிருந்து காலை விலக்கிக் கொள்ள போனாள். ஆனால் அதை தடுத்து அவளின் கால்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தான் கொண்டு வந்திருந்த வலி நிவாரணி மருந்தை நிலாஷினியின் பட்டுக்கால்களில் தடவி மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். முதலில் வெடுக்கென்று இழுக்கத்தான் நினைத்தாள் நிலா. ஆனால் விஸ்வாவின் கைகளில் இருந்த சூடும் இதமும் களைத்துப் போயிருந்த காலுக்கு இதமாக இருந்தது. கேட்காமல் கிடைக்கும் சேவை, அதை வேண்டாம் என்று சொல்ல மனம் வரவில்லை. அதனால் அமைதியாகிவிட்டாள். உடலில் இருந்த வலி நீங்கியது போல இருக்க அவளின் மனம் நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பிளானை போட ஆரம்பித்தது. பிளானை போட்டு முடிப்பதற்குள் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தவள் கீழே குனிந்து பார்க்க தன் பாதங்களில் விஸ்வாவின் கைகள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். கால்ல ரொமான்ஸ் பண்ற மூஞ்சிய பாரு என்றவள் அவனை தள்ளி விட்டுவிட்டு தன் காலை மடக்கி அமர்ந்து கொண்டாள் நிலாஷினி. அவளை சிறு பிள்ளை போல முறைத்து பார்த்தவன், ஏங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தானே காலை தொட்டேன், பட் ரொம்ப சாஃப்டா இருந்தது, அதான் என்னையே அறியாம விளையாட ஆரம்பிச்சேன். நீங்க தான் ரொம்ப நேரமா கவனிக்கவே இல்லை. அதோட நீங்க இந்த கௌதம் மேனன் மூவிலாம் பார்க்கறது இல்ல. ஹீரோஸ் அவங்க ஹீரோயின் காலை பூ மாதிரி பாத்துக்குவாங்க என்று சொன்னான். அவனை நக்கலாக பார்த்த நிலாஷினி, நீங்க ஹீரோவும் இல்ல, நான் ஹீரோயினும் இல்ல, மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு என்றாள். தன் மனைவியை பார்த்து புன்னகைத்த விஸ்வா, உங்களுக்கு எப்படியோ தெரியாதுங்க, ஆனா நீங்க தான் என்னோட ஹீரோயின், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று மனதார சொன்னான். அவனை 2 நிமிடம் பார்த்த நிலாஷினி, காலமுக்கி விட்டதுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு போர்வையால் தன்னை மூடிக்கொண்டாள். சிரித்துக் கொண்டவன் அந்த ரூமின் லைட்டை அணைத்துவிட்டு தன் ரூமுக்குள் சென்று படுத்துக்கொண்டான். அடுத்த நாள் காலை தூக்கத்திலிருந்து கண் விழித்த விஸ்வா மணியை பார்த்து அதிர்ந்து போனான். அவன் எப்போதும் 5 மணிக்கு மேல் தூங்கியது இல்லை. அப்படியே பழகியும் போனான். வீக்கெண்ட் நேரத்தில் கூட 6 மணிக்கு மேல் தூங்காதவன் இன்று மணி 8 ஆகும் வரை ஆழ்ந்து தூங்கியிருந்தான். வேகமாக நிலாஷினியின் அறைக்குச் சென்று பார்த்தான். அவள் அங்கு இல்லை. வீட்டில் தேடி பார்த்தபோது அங்கும் இல்லாமல் போக, நேத்து சொன்ன மாதிரி பணத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஆபீஸ் தேடி கிளம்பிட்டா போல, ச்சே இன்னைக்கு பார்த்தா நான் இவ்வளோ நேரம் தூங்கணும் என்று திட்டிக் கொண்டவன் வேகமாக சென்று கிளம்பினான். பின் பைக்கில் ஏறிக்கொண்டே தன் மனைவிக்கு கால் செய்து அவள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே சென்றான். அந்த சிட்டியின் பெரிய பேங்கின் பார்க்கிங் ஏரியாவில் தன் காரை நிறுத்திவிட்டு அங்கே நின்று கொண்டிருந்தாள் நிலாஷினி. அடுத்த 10 நிமிடத்தில் விஸ்வாவும் அங்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்தவுடன் பொரிந்து தள்ளினாள் நிலாஷினி. டேய் நீ என்ன லூசா? நானே இந்த பேங்க்காரங்கிட்ட ரொம்ப நேரம் பேசி கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு மீட்டிங் லெவலுக்கு வந்திருந்தேன். இப்போ நீ உள்ள போக வேண்டாம்னு சொன்னதுனால அந்த மீட்டிங்க்கும் நான் போகல. பக்கி, இப்போ நான் அவ்வளோ பெரிய பணத்துக்கு எங்க தாண்டா போறது என்று இவ்வளவு நேரம் மனதில் அடக்கி வைத்ததையெல்லாம் கொட்டி தீர்த்தாள். இவள் நிறுத்துவாள் என்று நம்பி அமைதியாக இருந்தவன் அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகவும் அவளை நெருங்கி நின்றவன், ப்ளீஸுங்க நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் என்ன திட்டுறத பத்தி யோசிங்க என்ற விஸ்வாவின் நெருக்கத்தில் அரண்டுதான் போனாள் நிலாஷினி. அவளின் அமைதியை பயன்படுத்தி கொண்டவன், ஏங்க என் கூட வாங்கல, நான் உங்களை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு கூட்டிட்டு போறேன், அவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, வரீங்களா என்று சொன்னான். இவள் அதே அரண்ட விழிகளுடன் மண்டையை ஆட்டவும், அட என்னங்க நீங்க, நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றேன், நீங்க என்னவோ தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டுறீங்க என்றவன் பட்டென்று அவளை தூக்கி தன்னுடைய பைக்கின் பின் சீட்டில் உட்கார வைத்து விட்டான். இதை சற்றும் எதிர்பார்க்காதவள், ஏய் என்ன நீ தொட என்று இவள் கத்தவும் அங்கிருந்த 1-2 பேர் இவர்களை பார்த்து விட்டனர். நிலாஷினிக்கு உடனே முகம் சிவந்து போனது. இவனை பட்டென்று அடித்தவள் அவனின் முதுகிலேயே முகத்தை மறைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டாள். அதை ரசித்துக்கொண்டே தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அவர்கள் கல்யாணம் முடிந்து 1 வருடம் ஆகியிருக்கலாம். ஆனால் இதுவரை இருவருக்குள்ளும் இந்த அளவுக்கு நெருக்கம் கூட ஏற்பட்டதில்லை. அதற்கு நிலாஷினி இடம் கொடுத்ததும் இல்லை.
அதனால்தான் இந்த கோபம், கண்ணச்சிவப்பு எல்லாம். அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் முன்பு நின்றனர். ஹே, நீ சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இதானா? இவங்களா நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? விளையாடாத விஸ்வா, வா போலாம். இவங்க சிட்டில எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தெரியுமா? இவங்க கிட்ட ப்ராப்பர் பேப்பர்ஸ் இல்லாம எதுவுமே நடக்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் நிலாஷினி. அவளை பின்தொடர்ந்து சென்றவன், ஏங்க 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 ஒரு நிமிஷம். அட என்னங்க, நீங்களா எதையாவது நினைச்சுக்கிறீங்க? நான் ஏற்கனவே ஜெய்சங்கர் அங்கிள் கிட்ட உங்களுக்காக ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மேனேஜர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். இப்போ நீங்க உள்ள போய் அவங்க கிட்ட பேசிட்டு வெற்றியோட திரும்பி வந்தா மட்டும் போதும் என்று சொன்னான். அவள் திரும்பிச் செல்ல முடிவாக இருக்கிறாள் என்று உணர்ந்தவன் வேறு வழியில்லாமல் ஜெய்சங்கர் வர்மாவின் பெயரை இழுத்து விட்டான். ஓ, ஜெய்சங்கர் சார் ரெஃபரன்ஸா? அப்போ சரி. ஆனா நீ பொய் சொன்னேன்னு மட்டும் தெரிஞ்சது உன்னை அப்படியே என்று சொன்னவள் அவனின் கழுத்தை நெரிப்பது போல கையை கொண்டு சென்றாள். பெருமூச்சை இழுத்து விட்டு கையை கீழே போட்டவள் வேகமாக குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தாள். அப்போது இவளுக்காகவே காத்திருந்தது போல இவளிடம் வந்தாள் ஒரு பெண். குட் மார்னிங் மேடம், நீங்க நிலாஷினி தானே என்று கேட்டாள். குழப்பத்துடன் அந்த பெண்ணை பார்த்த நிலாஷினி எஸ் என்றாள், திக்கித் திணறி ஒற்றை வார்த்தையாக. அந்த பெண்ணோ புன்னகையுடன், ஜெனரல் மேனேஜர் நீங்க வந்த உடனேயே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று சொன்னாள். இந்த கம்பெனி GM ஏற்கனவே நான் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எதுக்காக? அப்போ விஸ்வா சொன்னது உண்மைதானா என்று நினைத்த நிலாஷினி தயக்கத்துடனேயே அந்த பெண்ணுடன் சென்றாள். 2 நிமிடம் கழித்து தாருண்யாவின் கேபினுக்குள் நிலாஷினி நுழைய, ஹலோ நிலாஷினி, நான் தாருண்யா, GM ஆஃப் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட். நான் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று எழுந்து அவளிடம் வேகமாக நடந்து வந்தபடியே பேசினாள் தாருண்யா. பின் சிறு உரையாடலுக்கு பிறகு நேராக விஷயத்திற்கு வந்தாள் நிலாஷினி. ஆக்சுவலி தாருண்யா, நான் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு காரணம் நந்தன் குரூப்ஸ் என்று அவள் எதையோ சொல்ல ஆரம்பிக்கவும் தாருண்யா குறுக்கே பேசினாள். மேடம், எங்களுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேணாம். எல்லாமே ஏற்கனவே முடிவாயிடுச்சு. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா உங்களோட நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாது. பிகாஸ் அது எங்களுக்கு லாஸ் மாதிரி தான் என்று தாருண்யா சொன்னவுடன் நிலாஷினி அதிர்ச்சியாகி போனாள். இவ்வளவு நேரம் தன்னை மரியாதையாக அழைத்து பேசி உதவுவது போல காட்டிக்கொண்ட பிறகு இதென்ன உளறல் என்றே நினைத்தாள் நிலாஷினி. அவள் முகம் கூட சின்னதாகிவிட்டது. ஆனால் இந்த கம்பெனியை குறைபாடி என்ன பயன்? அவங்க பணம், அவங்க இஷ்டம். ஒருவேளை ஜெய்சங்கர் வர்மாங்கிற பெரிய ஆளு அப்ரோச் பண்ணதுனால கூட இவங்க உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் நம்ம அப்ரோச் தானே பண்ண முடியும், ஆர்டர் எல்லாம் போட முடியாது என்று நினைத்தவள், ஓகே தாருண்யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லிவிட்டு எழுந்து விட்டாள். இந்த முறை பதறிப்போனது தாருண்யாதான். நேற்று விஸ்வா கொடுத்த வேலையை சரியாக முடிக்காமல் போனால் தன் நிலைமை என்ன ஆகும் என்று யோசிக்கும் போதே வேர்த்து ஊத்தியது தாருண்யாவிற்கு. உடனே நடக்க ஆரம்பித்த நிலாஷினியை தடுத்தாள் தாருண்யா. மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இன்னும் பேசியே முடிக்கல. ஆக்சுவலி எங்களோட கம்பெனி நந்தன் குரூப்ஸ் மேலதான் இன்வெஸ்ட் பண்ணாதுன்னு சொன்னேன். பட் we can invest in you என்று ஒரே மூச்சாக சொல்லி முடித்தாள் தாருண்யா. ஆனால் இவள் சொன்னதை கேட்டு ஆச்சரியத்தில் தன் கண்களை விரித்து பார்த்தாள் நிலாஷினி. ஏன் மேல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? தாருண்யா, நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஐ மீன், ஹவ் இஸ் திஸ் என்று ஆச்சரியமாகவே கேட்டாள் நிலாஷினி. எஸ் மேடம், கான்ட்ராக்ட் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு சைன் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் என்று சொன்னாள் தாருண்யா. அவள் சொல்வதை நிலாஷினியால் நம்பவே முடியவில்லை. அவள் அப்படியே நிற்பதை பார்த்த தாருண்யா, மேடம் ப்ளீஸ் டேக் யூர் சீட், நான் உங்களோட கான்ட்ராக்டை எடுத்து கொடுக்கிறேன் என்று சொன்னவுடன் நிலாஷினி சென்று உட்கார்ந்தாள். தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்த தாருண்யா கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை எடுத்து நிலாஷினியிடம் கொடுத்தாள். நடுங்கும் கரங்களுடன் அதை வாங்கிய நிலாஷினி தன்னை சமன் செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்க ஆரம்பித்தாள். அந்த கான்ட்ராக்டில் அடுத்த அதிர்ச்சி அவளுக்காக காத்திருந்தது. அது என்னவென்றால், அதில் கோட் செய்யப்பட்டிருந்த பணம்தான் 1-2 ரூபாய் இல்லை, 1500 கோடி. அவ்வளவு பணமும் முழுதாக நிலாஷினியின் மேல் இன்வெஸ்ட் ஆக போகிறது. அதை பார்த்தவுடன் நிலாஷினிக்கு தலையே சுற்றி கொண்டு வந்தது.
தான் நிஜ உலகில்தான் இருக்கிறோமா, இல்லை கண்ணை திறந்து கொண்டு கனவு காண்பது எப்படி என்ற வித்தையில் நிலாஷினி கை தேர்ந்து விட்டாளா என்று சத்தியமாக அவளுக்கு தெரியவில்லை. சரி, ஏதோ ஒரு இடத்தில் தப்பாக டைப் ஆகி இருக்கலாம் என்று யோசித்தவள் மற்ற இடங்களில் பார்க்க அங்கும் அதே 1500 கோடி. இது பத்தாது என்று ஏற்கனவே குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியின் சீலும் சைனும் இருந்தது. இன்னும் இவள் சைன் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. தன் எதிரில் இருந்த தாருண்யாவை பார்த்த நிலாஷினி இதுல என்று ஏதோ சொல்ல வரவும், மேடம் நீங்க ஃபுல்லா படிங்க, அப்புறம் நாம டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொன்னாள் தாருண்யா. நிலாஷினி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அந்த கான்ட்ராக்டை படித்து முடித்தாள். எல்லாவற்றையும் படித்து முடித்த நிலாஷினி இதெல்லாம் எப்படி என்று கேட்டாள். அவளின் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. புகழ்பெற்ற நந்தன் குரூப்ஸ்ல இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ட போடாம தான் மேல இவங்க இன்வெஸ்ட் பண்ண நினைக்கும் காரணம் என்ன என்று சத்தியமாக நிலாஷினிக்கு புரியவில்லை. தான் நந்தன் குரூப்ஸை விட பெரிய ஆள் என்று நினைத்துக் கொள்ள அவள் ஒன்றும் முட்டாள் இல்லை. அதனால் உண்மையான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தாள் நிலாஷினி. குழம்பிப் போயிருந்த நிலாஷினியை தாருண்யாவை புன்னகையுடன் பார்த்தாள். பின், எனக்கு எல்லா கண்டிஷனும் ஓகேதான், நான் சைன் பண்றேன் என்றாள். இப்போதுதான் தாருண்யாவிற்கு மூச்சு வந்தது. சைன் பண்ணி முடித்தவுடன் இரு பெண்களும் கை குலுக்கிக் கொண்டனர். அப்போது தாருண்யா, மேடம் இன்னைக்கு உங்களுக்கு பேங்க்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கால் வரும், டேக் கேர் என்று சொன்னாள். தன் பாஸ் கொடுத்த முதல் வேலையை தான் பக்காவாக முடித்து விட்டோம் என்ற சந்தோஷம் அவளுக்கு. நிலாஷினியும் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு கதவு வரை வந்துவிட்டாள். ஆனால் மனதுக்குள் ஒரு குறுகுறுப்பு. நின்று நிதானமாக யோசித்தாள். பின் ஏதோ ஒன்று இடிக்க வேகமாக திரும்பி உள்ளே சென்றாள். அவளின் முகத்தில் பலவித உணர்வுகள் ஒரே நேரத்தில் முந்தியடித்தது. தன்னை வினோதமாக பார்த்து கொண்டிருந்த தாருண்யாவை பார்த்த நிலாஷினி, தாருண்யா, உங்க பாஸ் பேரு விஸ்வாவா? கான்ட்ராக்ட் பேப்பர்ல ஏதோ விஸ்வான்னு தான் போட்டிருந்தது. மேகன் விஸ்வாஜித் என்று கேட்டாள். ஒரு நிமிடம் காலுக்கு அடியில் இருந்த பூமி நழுவுவது போல தோன்றியது தாருண்யாவிற்கு. எல்லாவற்றையும் தான் சரியாக முடித்துவிட்டதாக நினைத்தாளே, பின்னே எப்படி நிலாஷினிக்கு இந்த சந்தேகம் வந்தது என்பது தாருண்யாவிற்கு சுத்தமாக புரியவில்லை. அந்த பேப்பரில் தான் படித்த கண்டிஷன் எல்லாவற்றையும் மறுபடியும் நினைவு கூர்ந்து பார்த்தாள் நிலாஷினி. எல்லாம் இவளுக்கு சாதகமான பாயிண்ட்ஸ். இந்த பெட்டில் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் என்று விஸ்வா சொன்னதும், காலையில் இந்த கம்பெனிக்கு அவ்வளோ நம்பிக்கையோடு தன்னை கூட்டி வந்ததும் நிலாஷினிக்கு ஞாபகம் வந்தது. அப்போது தனக்கு இவ்வளவு பணம் கொடுத்து உதவுபவன் விஸ்வாதானா? இது எப்படி சாத்தியம் என்று இவளின் யோசனை இப்படி ஏக்கர் கணக்கில் பெரிதாக போய்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல் தன் யோசனையின் வேகத்தை நினைத்து தன்னையே திட்டிக் கொண்டாள். நிலா, உனக்கு ஓவர் சந்தோஷத்துல தலைக்கால் புரியலன்னு நினைக்கிறேன். என்னவோ விஸ்வாங்கிற பேரு உன் புருஷனுக்கு தான் குத்தகை எடுத்திருக்கா? இல்ல விஸ்வான்னு பேர் வச்சவெல்லாம் உன்னோட புருஷன் ஆயிட முடியுமா? அதனால ஏடா கூடமா யோசிக்கிற உன் மூளைய அடக்கி வை என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டாள். அந்த கேப்பில் தன்னை சமன் செய்து கொண்டாள் தாருண்யா. மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எங்க எம்டியை பத்தின விஷயத்த நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கிறது தான் நம்ம 2 பார்ட்டிஸ்க்கும் நல்லது. எங்க பாஸ்க்கு ஓவர் சோஷியலா இருக்கிறது பிடிக்காது. எல்லாரையும் ஒரு லிமிட்டோட தான் வைக்க நினைப்பாரு என்றாள் தாருண்யா. அவன் சொன்னதை கேட்டு நிலாஷினி,
சாரி, நான் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. யூ கேன் பிலீவ் மீ, நான் எதையும் வெளியே சொல்ல மாட்டேன். பட் ஒரு சின்ன ஹெல்ப், உங்க பாஸ் கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு கேபினை விட்டு வெளியே வந்தாள். ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்ட நிலாஷினி, நீ யோசிச்ச காரணத்தை மட்டும் வெளியில சொல்லியிருந்த, உன்ன மாதிரி மூளையே இல்லாத பைத்தியக்காரி மேல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உனக்கு எப்படிதான் இப்படியெல்லாம் யோசனை போகுதோ? இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு அவன் ஓனரா இருந்தா அவன் ஏன் ஓடி ஓடி டெலிவரி பாயா இருக்க போறான்? நேத்து கூட எவ்வளோ டயர்டா வீட்டுக்கு வந்தான் என்று நினைத்து கொண்டே கம்பெனியை விட்டு வெளியே வந்தாள் நிலாஷினி. அவள் வெளியே வருவதை பார்த்த விஸ்வா அவளை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். என்னங்க, சக்சஸா என்று கேட்டவனை பார்த்து அழகாக சிரித்தாள் அவனின் மனைவி நிலாஷினி. கான்ட்ராக்டே போட்டுட்டோம் என்று எத்தாக சொன்னாள். அதை ரசித்து பார்த்தவன் அவளின் உற்சாகத்தை தனக்குள் மாற்றிக்கொண்டது போல, ஐயோ செம்மங்க, என் பொண்டாட்டி யாரு? அவங்களும் என்னைய மாதிரி புத்திசாலி இல்ல என்று கேட்டவனை பார்த்து முறைத்தாள் நிலாஷினி. சரி சரி, கோபப்படாதீங்க. எப்ப பார்த்தாலும் M10 மகள் மாதிரி பாக்குறீங்க. அதெல்லாம் விடுங்க. எனக்கு கண்டிப்பா நம்ம பாய் கடையில பானிபூரி அப்புறம் ஷவர்மா ட்ரீட் வைங்க. ஓகே? ட்ரீட் என்ன ட்ரீட்? நாம இன்னைக்கு மினி பார்ட்டி பண்றோம் என்று சொன்னான். அப்போது அவனை நிறுத்திய நிலாஷினி, ஓய் ஓய் ஓய், பணம் இன்னும் கைக்கு வரல. நாம் அதை எடுத்துட்டு போய் பாட்டி கிட்ட கொடுக்கல. என்ன அவங்க ப்ராப்பர்ட்டியோட வாரிசா இன்னும் சூஸ் பண்ணல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்ட்டி கேக்குது உனக்கு என்று கேட்டாள். உடனே அசடு வழிந்த விஸ்வா, அச்சோ ஆமால, சாரிங்க, நான் ஓவர் எக்ஸைட் ஆயிட்டேன். எப்படியும் நீங்க தான் வின் பண்ணுவீங்க. ஹேமந்த் 100 கோடி தானே ரெடி பண்றேன்னு சொன்னாரு. நீங்க எப்படியும் அவரை விட அதிகமா தானே எடுத்துட்டு போக போறீங்க. அப்புறம் என்ன, அதனால நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அப்புறம் நாளைக்கு என்னையும் மீட்டிங்க்கு கூட்டு போங்க. ஏன்னா நாளைக்கு ஹேமந்த் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் என்று சொன்னான் விஸ்வா. அதெல்லாம் விடு விஸ்வா, உனக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நீ இல்லைன்னா என்னால இவ்வளோ கம்மியான டைமுக்குள்ள இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணியிருக்க முடியாது. நீ பண்ண இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்று மனதார நன்றி சொன்னாள் நிலாஷினி. அவளை காதலோடு பார்த்த விஸ்வா, உங்க முகத்துல இப்படி சிரிப்பை பார்க்க என்ன வேணாலும் பண்ணலாம் என்று சொன்னான். தலையை கீழே குனிந்து கொண்டவள், சரி என் ஆபீஸ்ல டிராப் பண்ணிடு விஸ்வா என்றாள் நிலாஷினி. போலாம் என்று சிறு புன்னகையுடன் முன்னே நடக்க ஆரம்பித்தான் விஸ்வா. பார்க்கிங்கை நோக்கி இருவரும் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது நிலாஷினி ஏதோ ஒரு யோசனையில் இருந்தாள். அதை பார்த்த விஸ்வா, என்னங்க இன்னும் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அவனை பார்த்த நிலாஷினி, உனக்கு இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் மேகன் விஸ்வாஜித் பத்தி தெரியுமா என்று கேட்டாள். அவள் அதை சொல்லி முடிக்கவும் இருவரும் ஸ்தம்பித்து நின்றுவிட்டனர். தாருண்யா ரகசியமாக வைத்துக் கொள்ள சொன்ன விஷயத்தை இப்படி விஸ்வாவிடம் கேட்டுவிட்டேனே என்று நினைத்தவள் தன்னை மனதார கொட்டிக்கொண்டாள். விஸ்வாவோ தன்னை இவள் கண்டுகொண்டாளோ என்று அதிர்ந்து போய் நின்றான். ஆனால் அவள் முகத்தில் அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் போக நிம்மதி அடைந்தான். அப்போது நிலா விஸ்வாவை பார்த்து, ஓ ஃபுல் நேம் என்ன என்று கேட்டாள். ஓச்சு, மங்கம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஐயோ, எப்படியாவது சமாளிக்கணுமே என்று யோசித்தவன், விஸ்வாதான் என்னோட பேரு என்று சிரித்துக்கொண்டே சமாளித்தான். அதை கேட்டு சிறிது யோசித்த நிலாஷினி, விஸ்வா மட்டும்தானா? இந்த விஸ்வாஜித், விஸ்வகர்மா அந்த மாதிரி எதுவும் இல்லையா என்று கேட்டாள். அடி பாவி, இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதா? சரியான யமக்காதகிடோய் என்று நினைத்தவன், அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் எப்பவும் விஸ்வாதான் என்று சொன்னான். ஓ சரி சரி என்று இவளும் அமைதியாகிவிட்டாள். அப்போது விஸ்வா இவளை திசை திருப்புவதற்காக, எனக்கு இந்த கம்பெனியை பத்தியே ஜெய்சங்கர் சார் சொல்லி தான் தெரியுங்க. அவர் உங்களை இங்க கூட்டிட்டு போக சொன்னாரு, நான் அதை பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. பட் நீங்க ஒன்னு கவனிச்சீங்களா? இந்த கம்பெனியோட ஓனர் பேரும் ஏதோ விஸ்வான்னு தானே சொன்னீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது என்று கேட்டான். இடுப்பில் கை வைத்தபடி அவனை பார்த்த நிலாஷினி, என்ன தெரியுது என்று அவனைப் போலவே ராகமாக கேட்டாள். இல்லங்க, ஒன்னும் தெரியல, வாங்க நாம போலாம். ச்சே, நான் இவ்ளோ புத்திசாலியா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு பொறாம என்று முணுமுணுத்துக் கொண்டே சென்றான் விஸ்வா. யாரு நீ என்று அவனை கேட்டுவிட்டு சிரித்துக்கொண்டே சென்று அவனின் பைக்கில் ஏறி அமர்ந்தாள் நிலாஷினி. பின் தன் மனைவியை அவளின் ஆபீஸில் விட்டுவிட்டு தன் வேலைக்கு சென்று விட்டான் விஸ்வா. நிலாஷினி பணத்தை ஏற்பாடு செய்துவிட்ட திருப்தியில்
நிம்மதியாக வேலையை பார்த்தாள். ஆனால் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டுமே. கடைசி நேரத்தில் எதுவும் சொதப்பிவிடக் கூடாது என்ற பயம் அவளை அடிக்கடி தொந்தரவு செய்தது. இவள் இப்படியே யோசித்துக் கொண்டிருக்க மதிய நேரம் தாருண்யா சொன்னது போலவே பேங்கிலிருந்து கால் வந்தது. எல்லாவற்றையும் பேங்கைச் சேர்ந்தவர்களும் சரிபார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட நிலாஷினிக்கு முன்பிருந்த பயமும் ஓடிப்போனது. விஸ்வாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னாள். அவன் ஏதோ புதிதாக ஒரு கதையை கேட்பது போல தன் மனைவி சொல்லும் எல்லாவற்றுக்கும் ரியாக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தான். அதன் பிறகு மகிழ்ச்சியாக தன் வேலையை செய்ய ஆரம்பித்தாள் நிலாஷினி. இரவு நேரம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலின் சூட் ரூமில் அதீத கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தான் ஹேமந்த். எப்படி இப்படியெல்லாம் நடக்குது? அவ எப்படி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் போனா? என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே போட்டி எல்லாம் முடிஞ்சிரும்னு நான் நினைச்சனே. அந்த தத்தி நிலாஷினிக்கு எப்படி இந்த அளவுக்கு அறிவு வந்தது என்று கத்தினான். 8வது அதிசயமாக நிலாஷினி பணத்தை திரட்டிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் ஹேமந்துக்கு இல்லாமல் இல்லை. அப்படியே அவளுக்கு பணத்தை திரட்டும் வாய்ப்பு கிடைத்தாலும் அதை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று நினைத்த ஹேமந்த் நிலாஷினியின் அசைவுகள் ஒவ்வொன்றையும் தனக்கு தெரிவது போல ஒரு ஆளை செட் பண்ணி இருந்தான். அந்த அடியாளின் மூலமாகத்தான் ஹேமந்துக்கு நிலாஷினி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போன விஷயம் தெரிந்தது. இவன் இப்படி குடித்துவிட்டு கத்த அப்போது திடீரென்று வேறு ஒரு குரல் கேட்டது. அது வேறு யாரும் இல்லை, ஹேமந்தின் ஃப்ரெண்ட் சித்விக் தான். ஏய், என்ன சொன்ன? குளோபல் இன்வெஸ்ட்மெண்டா? நிலாஷினி எப்ப அங்க போனா? யார் கூட போனா என்று கேட்டான் சித்விக். அவ வேற யார் கூட போறா? அந்த 3rd கிளாஸ் டிக்கெட் விஸ்வா கூட தான் போயிருக்கா. ஜோடி புறா ரெண்டும் ஒன்னா ஒரே பைக்ல போச்சுங்களாம். இதெல்லாம் பார்க்கணும்னு கால கொடுமை சை என்று சொன்னான் ஹேமந்த். அதை கேட்ட சித்விக் தன் கையில் இருந்த பீர் பாட்டிலை கீழே வைத்துவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தான். டே ஹேமந்த், நீ இப்ப என்ன சொன்ன? பைக்ல போனாங்களா? ஐயோ ஐயோ, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட ஓனர் என்னோட சொந்த அங்கிள் தான் என்று சித்விக் சொன்னதும் ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஹேமந்த். அவனின் ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட சித்விக், ஏன் இவ்ளோ நாள் சொல்லலன்னு பாக்குறியா? அவருக்கும் எங்க ஃபேமிலிக்கும் கொஞ்சம் முட்டிக்குச்சு. அதனால we are not good in terms. பட் அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஸ்டேட்டஸ் பாக்குற ஆளு. அதுவும் இல்லாம 100 ரூல்ஸ் பாப்பான். அப்படி இருக்கும்போது உன் தங்கச்சிக்கு அங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. கம்பெனி நல்லா இருக்கே, காசை மொட்டை போட முடியுமான்னு வேணா 2 பேரும் அங்க போய் செக்கிங் போட்டிருப்பாங்க. பட் கண்டிப்பா காசு கிடைச்சிருக்காது. நீ என்ன நம்பலாம் என்று சொன்னான். ஹேமந்துக்கு சுத்தமாக அவன் சொன்னதில் நம்பிக்கை இல்லை. சித், நீ தான் உங்க அங்கிள் கூட கான்டாக்ட்ல இல்லன்னு சொல்றல, அப்புறம் எப்படி இவ்ளோ ஷுவரா சொல்ற? நான் இதை நம்ப தயாரா இல்ல என்று சொன்னான். கீழே வைத்த பீர் பாட்டிலை மீண்டும் எடுத்து குடித்த சித்விக், நான் அந்த கம்பெனிக்குள்ள இல்லைனாலும் அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன். என் அங்கிளோட ஜெனரல் மேனேஜர் அசோக் வரதன் என்னோட கையாளு தான். நீ சொல்ற மாதிரி அங்க ஏதாவது நடந்திருந்தா கண்டிப்பா அசோக் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவ்ளோ ஷுவரா சொல்ற. உன் தங்கச்சிக்கு அங்க பணம் கிடைச்சிருக்காது. சோ நீ தான் பெட்ல ஜெயிக்க போற என்று சொன்னவுடன் தன் நண்பனை கட்டிக்கொண்டான் ஹேமந்த். அங்கு விஸ்வா ஏற்கனவே தன் ஆட்டத்தை ஆரம்பித்தது தெரியாமல் இவர்கள் இங்கே என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தார்கள். பின் தன் நண்பனை விட்டு விலகி அவனை பார்த்த ஹேமந்த், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்று கேட்டான். சொல்லுடா என்றான் சித்விக். அந்த நிலாஷினிய என்னோட தங்கச்சின்னு சொல்லாம இருக்கியா? கேட்கும் போதே காதுக்குள்ள எரியுது என்று சொன்னான் ஹேமந்த். இதை கேட்ட சித்விக்கின் முகம் மாறியது. இருந்தாலும் என்று சொல்லி அந்த பேச்சை முடித்தான் சித்விக். அப்போது ஹேமந்த் சித்விக்கை பார்த்து, டேய், கான்ட்ராக்ட் ரெடி பண்றேன்னு சொன்னியே, பண்ணிட்டியா என்று கேட்டான். ரெடி என்று ஒரு ஃபைலை எடுத்து ஹேமந்தின் முன்னே நீட்டினான். அதை வாங்கி பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. டேய், என்னடா 100 crores தான் போட்டிருக்கு? நீ கண்டிப்பா 250 crores மேல ரெடி பண்ணி தரேன்னு தானே சொன்ன என்று கேட்டான். டேய், கத்தாதடா, இந்த 100 crore எங்களோட கம்பெனியோடது. நான் தரேன்னு சொன்ன அந்த 150 crores நீ இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தியே, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அதோடது. நாளைக்கு மார்னிங் 10க்குள்ள உனக்கு தேவையான 150 crores வந்துரும். எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இதுக்கு மேல அந்த ஜெனரல் மேனேஜர் பாத்துக்குவான். டோன்ட் வரி என்று சொன்னான். அதை கேட்டவுடன் தான் ஹேமந்துக்கு மூச்சே வந்தது. தேங்க்ஸ்டா, இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொன்னான் ஹேமந்த். அவனின் கண்கள் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை ரொம்பவே ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. அப்போது பட்டென்று அவனிடமிருந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை பிடுங்கினான் சித்விக். ஹேமந்த் அதிர்ச்சியுடன் சித்விக்கை பார்த்தான். ஷாக் ஆகாத டூட்,
எல்லா பிசினஸ்மேனும் அவங்க பண்ற டீல தனக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு தான் பாப்பாங்க. நானும் அந்த மாதிரி பாக்குறது தப்பில்லையே. உனக்கு இந்த அமௌண்ட் முழுக்க நந்தன் குரூப்ஸ் மேல இன்வெஸ்ட் ஆகணும்னா நீ கண்டிப்பா நான் சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும் என்று சொன்னான் சித்விக். ஹேமந்துக்கு ஒன்றும் புரியவில்லை. சித்விக், நீ என்ன சொல்றேன்னு புரியலையே என்று மதுவின் போதை நிரம்பிய கண்களால் கூர்ந்து அவனை பார்த்தான் ஹேமந்த். நான் புரியுற மாதிரியே சொல்றேன். எனக்கு உன் தங்க இல்ல எனக்கு அந்த நிலாஷினி கூட இருக்கணும். ஒன்னா பெட்ல 1 நைட் போதும். அவளோட அழகு என்ன படுத்துது. அவ எனக்கு வேணும். அப்புறம் அவ எப்படியும் போகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒண்ணு, அவ எனக்கு கிடைப்பான்னா உனக்கு இந்த பணம் கிடைக்கும். அது இல்லைன்னா இதுவும் இல்லை என்று ஒரு கேவலமான கண்டிஷனை போட்டான் சித்விக். ஹேமந்தின் பதில் என்னவாக இருக்கும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.